காரைக்குடி மண்ணின் கம்பீரமான மற்றும் புகழ்பெற்ற அண்ணாமலை அரண்மனை இன்று விளக்குகளின் ஒளியிலும் மங்கள வாத்தியங்களின் இசையிலும் நனைந்திருந்தது. காரைக்குடியில் அண்ணாமலை குடும்பத்தின் வார்த்தை என்றால் ஒரு கல்லின் மேல் செதுக்கிய எழுத்து போன்றது. இந்த அரண்மனையின் செல்ல பிள்ளையும் வாரிசுமான சிவாவுக்கு இன்று திருமணம் முடிந்திருந்தது. அரண்மனை வேலைக்காரர்களின் பரபரப்பு இப்போதுதான் அடங்கியிருந்தது. இரவு 12 மணி கடந்து விட்டது. வெளியே இருந்த நிசப்தமும் உள்ளே மல்லிகை மற்றும் ரோஜாவின் நறுமணமும் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தை உணர்த்தின. சிவா அலங்கரிக்கப்பட்ட தனது அறையை நோக்கி நடந்தான். அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதியும் மகிழ்ச்சியும் இருந்தது. கௌரி அவனது மனைவி. கௌரி என்றால் எளிமைக்கும் தூய அழகுக்கும் மறுபெயர். பெற்றோரை இழந்து சித்தப்பாவின் அரவணைப்பில் வளர்ந்த பெண் அவள். மிகவும் அடக்கமானவள். சிவா அவளை முதல் முறை பார்த்தபோதே இந்த பெண்ணைத்தான் அண்ணாமலை குடும்பத்தின் மருமகளாக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அறையின் கதவை திறந்து சிவா உள்ளே வந்தான். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான மரக்கட்டிலில் கௌரி அடர் சிவப்பு நிற பட்டு சேலையில் ஒடுங்கி அமர்ந்திருந்தாள். அவள் கைகளில் இருந்த வளையல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சிவா மெதுவாக கதவை சாத்திவிட்டு அவள் அருகில் வந்தான். கௌரி. சிவாவின் கம்பீரமான அதே சமயம் அன்பான குரல் அந்த அறையில் எதிரொலித்தது. அந்த குரலை கேட்டு கௌரி திடுக்கிட்டாள். அவள் பயத்துடன் தலையை உயர்த்தி சிவாவை பார்த்தாள். அவளது அந்த பெரிய கண்களில் ஒரு புது பெண்ணுக்கான நாணம் இல்லை, மாறாக ஒரு பயங்கரமான திகில் இருந்தது. அழுது அழுது கண்கள் வீங்கியிருந்தன. முகத்தில் அரும்பியிருந்த வேர்வையையும் நடுங்கும் உதடுகளையும் கண்டு சிவாவின் இதயம் பதறியது. கௌரி, என்னாச்சு? ஏன் அழுகிறாய்? யாராவது உன்னிடம் ஏதேனும் சொன்னார்களா என்று சிவா கவலையுடன் கேட்டு அவள் தோள் மீது கை வைத்தான். ஆனால் சிவாவின் கை பட்டவுடன் கௌரி மின்சாரம் தாக்கியது போல பின்வாங்கி நேராக கட்டிலில் இருந்து கீழே இறங்கி சிவாவின் பாதங்களை பற்றி கொண்டார். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் எஜமானி. நான் ஒரு குற்றவாளி, உங்கள் கௌரி என்று அவள் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது அந்த நெஞ்சை பிழியும் அழுகுரலை கேட்டு சிவா திகைத்து போனான். ஏய் பித்து பிடித்தவளே, என்ன செய்கிறாய்? முதலில் எழுந்திரு என்று சிவா அவளை கட்டாயப்படுத்தி எழுப்பி முன்னே நிறுத்தினான். என்ன நடந்தது என்று தெளிவாக சொல். நீ ஏன் இப்படி அழுகிறாய்? கௌரியால் பேச முடியவில்லை. அவளது தொண்டை வறண்டு போயிருந்தது. கடைசியில் தன் சேலை முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டு தலை குனிந்தபடி நடுங்கும் குரலில் பேசத் தொடங்கினாள். நான் இந்த குடும்பத்தின் மருமகளாகும் தகுதி இல்லாதவள். என் வாழ்க்கை ஏற்கனவே அழிந்துவிட்டது. நான் கர்ப்பமாக இருக்கிறேன். இந்த சொற்கள் சிவாவின் காதுகளில் விழுந்ததும் அவன் காலடியில் இருந்த பூமி நழுவியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. யாரோ தலையில் சுத்தியலால் அடித்தது போல அவன் அந்த இடத்திலேயே உறைந்து போனான். அறையில் ஒரு பயங்கரமான மௌனம் நிலவியது. கௌரியின் அழுகுரல் மட்டுமே அந்த அமைதியை கிழித்து கொண்டிருந்தது. என்ன பிதற்றுகிறாய் நீ? சிவாவின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவன் கௌரியின் இரு தோள்களையும் பலமாக பற்றினான். நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கு தெரியுமா? என்னை திருமணம் செய்வதற்கு முன்பு நீ வேறு யாருடனாவது? இல்லை எஜமான் என்று கௌரி கத்தி அவனை தடுத்தாள். நான் யாருடனும் எதையும் செய்யவில்லை. நான் நிரபராதி. என் மீது பலாத்காரம் நடந்துள்ளது. அவள் தரையில் சரிந்து விழுந்தாள். சிவாவின் கோபம் இப்போது துக்கமாகவும் குழப்பமாகவும் மாறத் தொடங்கியது. பலாத்காரமா? எப்போது? எங்கே? இதை ஏன் என்னிடமோ அல்லது யாரிடமோ சொல்லவில்லை? அவனது குரல் அறைக்கு வெளியே கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக பற்களை கடித்தபடி கத்தினான். கௌரி அழுது கொண்டே சொல்லத் தொடங்கினால், 1 மாதத்திற்கு முன்பு நடந்த விஷயம் இது. கிராமத்தில் பெரிய திருவிழா நடந்து கொண்டிருந்தது. ஊரே கூடியிருந்தது. அன்று இரவு திடீரென வானம் பிளந்தது போல மழை பெய்ய தொடங்கியது. மின்னல் வெட்டி கொண்டிருந்தது. திடீரென ஊர் முழுவதும் மின்சாரம் போய்விட்டது. நான் என் அறையில் இருந்தேன். ஜன்னலை சாத்துவதற்காக போனேன். திடீரென இருட்டில் யாரோ என் அறைக்குள் புகுந்தார்கள். நான் கத்த முயன்றேன். ஆனால் அந்த மனிதன் என் கழுத்தை நெரித்தான். என் வாயை மூடினான். கடும் இருட்டாக இருந்ததால் அவன் முகம் எனக்கு தெரியவில்லை. நான் எவ்வளவோ போராடினேன், எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனால் அந்த அரக்கன் என் பேச்சை எதையும் கேட்கவில்லை. அவன் என் வாழ்க்கையை சிதைத்து விட்டான்.
கௌரி இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கும்போது அவளது இரத்தம் மீண்டும் ஒரு முறை கொதித்தது. சிவா திகைத்து போய் இதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனது நரம்புகளில் இரத்தம் கொதித்து ஓடியது. கைகளை இறுக மூடியதால் கைகள் வெளுத்து போயின. நீ இதையெல்லாம் ஏன் மறைத்தாய் என்று சிவா கோபத்தில் சீறினான். என்னிடம் ஏன் சொல்லவில்லை? நான் யாரிடம் சொல்லியிருப்பேன் என்று கௌரி இயலாமையுடன் கேட்டாள். நான் ஒரு அனாதை பெண். என் சொந்த சித்தப்பாவே என்னை ஒரு சுமையாக நினைத்துதான் வளர்த்தார். நான் அவர்களிடம் சொல்லியிருந்தாலும் அவர்கள் என்னையே களங்கப்பட்டவள் என்று முத்திரை குத்தி வீட்டை விட்டு துரத்தி இருப்பார்கள். என் மானம் சந்தி சிரித்திருக்கும். அவமானத்திற்கு பயந்து நான் அந்த விஷயத்தையே மறைத்தேன். அந்த இருட்டு அங்கேயே முடிந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் சில நாட்களுக்கு முன்புதான் எனக்கு தெரிந்தது, என் வயிற்றில் அந்த அரக்கனின் பாவம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று. நான் உங்களிடம் சொல்ல நினைத்தேன். ஆனால் அதற்குள் பெரிய எஜமான் திருமண தேதியை குறித்து விட்டார். நான் மிகவும் பயந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். சிவாவால் இப்போது தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒருபுறம் கௌரியின் கையெறு நிலையும் அவளது கண்ணீரும் உண்மையை சொல்லின. மறுபுறம் அண்ணாமலை குடும்பத்தின் கௌரவம், அவனது அகங்காரம் மற்றும் தனக்கு இழைக்கப்பட்ட இந்த பயங்கரமான துரோகம் அவனை சுட்டரித்தது. சிவா ஒரு பயங்கரமான கர்ச்சனை செய்து அங்கிருந்து பெரிய கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது பலமாக உதைத்தான். கண்ணாடி உடைந்து தரை முழுவதும் சிதறியது. அந்த சத்தம் அரண்மனை முழுவதையும் அதிர செய்தது. நள்ளிரவு அமைதியில் அந்த சத்தத்தை கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த அனைவரும் விழித்து கொண்டனர். சில நொடிகள் சிவாவின் அறைக்கு வெளியே காலடி சத்தங்கள் கேட்டன. கதவு பலமாக தட்டப்பட்டது. சிவா, என்னாச்சி, கதவை திற என்று சிவாவின் அப்பா சங்கரின் கம்பீரமான குரல் கேட்டது. அவருக்கு பின்னால் கல்யாணி அத்தையும் மற்ற வேலைக்காரர்களும் ஓடி வந்தனர். சிவா கண்களை மூடி ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு போய் கதவை திறந்தான். முன்னே அப்பா நின்று கொண்டிருந்தார். அவரது கம்பீரமும் கண்களில் இருந்த அதிகாரமும் யாரையும் சுட்டரிக்கும் வல்லமை கொண்டது. அவருக்கு அருகில் கல்யாணி அத்தை நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் எப்போதும் ஒரு வஞ்சகமான பாவனை இருக்கும். என்ன நடக்கிறது இங்கே? இந்த கண்ணாடி எப்படி உடைந்தது? இந்த பெண் ஏன் தரையில் அமர்ந்து அழுகிறாள் என்று அப்பா இடி முழக்க குரலில் கேட்டார். அவரது பார்வை தரையில் அழுது கொண்டிருந்த கௌரியின் மீது விழுந்தது. சிவா தலை குனிந்து நின்றான். அவனது கண்கள் இரத்தம் போல சிவந்திருந்தன. அப்பா, ஒரு பயங்கரமான உண்மை வெளிவந்திருக்கிறது. என்ன உண்மை என்று கல்யாணி அத்தை இடையிலேயே குறுக்கிட்டாள். அவள் பார்வை ஏற்கனவே கௌரியை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தது. நான் அப்போதே சொன்னேன், இந்த தெருவில் வளரும் பெண் நம் குடும்பத்திற்கு செட் ஆக மாட்டாள் என்று. இவள் என்ன செய்தாள்? சிவா மூச்சை பிடித்து கொண்டு சொன்னான். கௌரி கர்ப்பமாக இருக்கிறாள். இதை கேட்டதும் அப்பாவின் முகம் வெளுத்து போனது. கல்யாணி அத்தை தன் மார்பில் அடித்து கொண்டாள். வேலைக்காரர்களிடையே முணுமுணுப்பு தொடங்கியது. என்ன பிதற்றுகிறாய் சிவா? சுயநினைவோடு தான் பேசுகிறாயா என்று அப்பா கர்ச்சித்தார். அவரது கைகள் கோபத்தில் நடுங்கின. இதுதான் உண்மை அப்பா. சிவாவின் குரல் நடுங்கினாலும் அவன் உறுதியாக நின்றான். கல்யாணி அத்தை ஆத்திரத்துடன் முன்னே வந்து கௌரியின் கூந்தலை பிடித்து தரையில் இழுத்து அவளை எழுப்பி நிறுத்தினாள். ஏய் தரித்திரமே, எங்கள் அண்ணாமலை குடும்பத்தின் மானத்தில் கரியை பூசிவிட்டாயே. யாருடைய பாவத்தை வயிற்றில் சுமந்து கொண்டு எங்கள் வீட்டு பிள்ளையின் கழுத்தை அறுக்க வந்தாய்? வெட்கமில்லாதவளை. இல்லை அத்தை, அப்படி இல்லை. கௌரி அழுது கொண்டே கைகளை கூப்பினாள். என் மீது பலாத்காரம் நடந்தது. திருவிழா அன்று இரவு யாரோ. இதில் என் தவறு எதுவும் இல்லை. நான் நிரபராதி. பெரிய எஜமான், என்னை நம்புங்கள் என்று கெஞ்சியபடி அவள் சங்கரின் பாதங்களில் விழ சென்றாள். ஆனால் அவர் அருவருப்புடன் தன் கால்களை பின்னுக்கு இழுத்து கொண்டார். வாயை மூடு என்று சங்கர் கர்ச்சித்தார். அவரது குரல் அந்த அரண்மனை சுவர்களையே அதிர செய்தது. பலாத்காரம் நடந்திருந்தால் 1 மாதமாக ஏன் ஊமையாக இருந்தாய்? எங்கள் அரண்மனை உன் பாவத்தை மறைப்பதற்கான தர்மசாலையா? அண்ணாமலை குடும்பத்தின் மானத்தை இன்று சந்தி சிரிக்க வைத்து விட்டாயே. சிவா முன்னே வந்து கல்யாணி அத்தையின் பிடியில் இருந்து கௌரியை விடுவித்தான். அப்பா, அவளிடம் உண்மையிலேயே தவறு இல்லை என்றால் நாம் ஒரு முறை அவள் சொல்வதை கேட்கலாமே. சிவா என்று அப்பா அவனை இடையிலேயே தடுத்தார். உன் கண்கள் காதலால் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் இந்த குடும்பத்தின் தலைவன். இந்த வம்சத்தின் கௌரவம் என் உயிரை விட பெரியது.
இந்த பெண் இனி ஒரு நொடி கூட இந்த அரண்மனையில் இருக்க முடியாது. இவள் நம் குலத்திற்கே கரையை ஏற்படுத்தி விட்டாள். கல்யாணி அத்தை எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல சொன்னால், வெளியே துரத்துங்கள் அண்ணா. இவள் உயிரோடு இருந்து நாளை இவளது வயிறு வளர்வதை ஊர் பார்த்தால் நம் முகத்தில் துப்புவார்கள். அண்ணாமலை வீட்டு மருமகள் திருமணமான முதல் நாளே கர்ப்பமாக இருந்தால் என்று தெரிந்தால் நாம் எங்கே தலை காட்ட முடியும்? அந்த அரண்மனை சூழல் ஒரு பயங்கரமான மற்றும் உயிரை பறிக்கும் வளைவில் வந்து நின்றது. கௌரி ஒரு மூலையில் ஒரு பிராணியை போல ஒடுங்கி கிடந்தாள். குடும்பத்தின் மானத்தை காக்க வேண்டும் என்ற பெயரில் சங்கரின் கண்களில் ஒரு கொடூரம் தெரிந்தது. கல்யாணி அத்தை தான் போட்ட கணக்கு பலித்தது போல பார்த்து கொண்டிருந்தாள். சிவா தன் மனைவி மற்றும் தன் குடும்பம் ஆகிய இரு சூறாவளிகளுக்கு இடையே சிக்கி தவித்து போய் நின்றான். இரவு இன்னும் அடர்த்தியானது. அண்ணாமலை அரண்மனை மீது ஒரு பயங்கரமான காரிருள் சூழ்ந்தது. இனி என்ன நடக்கப் போகிறது என்பது சிவாவுக்கும் தெரியவில்லை. இரவு 2 மணி ஆகிவிட்டது. அரண்மனையின் அந்த பெரிய வரவேற்பறையில் இப்போது மயான அமைதி நிலவியது. சற்று நேரத்திற்கு முன்பு நிலவிய கூச்சலும் கௌரியின் கதறலும் இப்போது நின்றிருந்தன. சங்கர் ஒரு பெரிய மர நாற்காலியில் கண்களை மூடி அமர்ந்திருந்தார். அவரது மூச்சு கனமாக இருந்தது. அவருக்கு முன்னே கல்யாணி அத்தை கைகளை கட்டி கொண்டு நின்றிருந்தாள். சிவா தலை குனிந்து நின்றான். கௌரி அவளது அறையிலேயே பூட்டி வைக்கப்பட்டிருந்தாள். சிவா என்று சங்கர் கண்களை திறக்காமலேயே ஒரு கனமான குரலில் பேசத் தொடங்கினார். அவரது குரலில் இப்போது கோபம் இல்லை, மாறாக ஒரு பயங்கரமான கொடூரமான நிச்சயம் இருந்தது. அண்ணாமலை குடும்பத்தின் கௌரவம் என்பது உடைந்தால் இன்னொன்று வாங்கக்கூடிய கண்ணாடி பாத்திரம் அல்ல. இது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளின் தவம். அந்த பெண் கௌரியை பற்றி திருமணமான முதல் இரவிலேயே அண்ணாமலை வீட்டு மருமகள் கர்ப்பமாக இருந்தாள் என்பது ஊருக்கு தெரிந்தால் இந்த ஊர் நம்மை ஒதுக்கி வைத்துவிடும். தேர்தல் நேரத்தில் எதிரிகள் நம்மை வீதியில் வைத்து நிர்வாணப்படுத்துவார்கள். சிவா சட்டென்று நிமிர்ந்தான். ஆனால் அப்பா, இதில் அவள் தவறு என்ன? அவள் நிரபராதி. வாயை மூடு என்று அப்பா கண்களை உருட்டி கர்ச்சித்தார். அவள் நிரபராதியா இல்லையா என்பது எனக்கு முக்கியமில்லை. எனக்கு என் குடும்பத்தின் கௌரவம் மட்டுமே முக்கியம். அந்த பெண் உயிரோடு இருந்தால் நம் பாவம் மறையாது. அவள் யாரிடமாவது சொல்லத் தொடங்கினால் நாம் எங்கே முகம் காட்ட முடியும்? அப்படியானால் என்ன செய்வது அண்ணா என்று கல்யாணி அத்தை வேண்டுமென்றே அப்பாவிதனமாக கேட்டாள். ஆனால் அவள் கண்களில் ஒரு ராட்சச மின்னல் இருந்தது. அவளை பிறந்த வீட்டிற்கு அனுப்பிவிடலாமா? அவளை பிறந்த வீட்டிற்கு அனுப்பினால் அவளது சித்தப்பா அவளை சேர்த்து கொள்ள மாட்டார். வீதியில் விட்டால் அவள் ஊர் முழுவதும் அலறி கொண்டு திரிவாள். சங்கர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு மிகவும் குளிர்ந்த குரலில் சொன்னார். ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இன்று இரவுதான் அவளது கடைசி இரவாக இருக்கும். விடிவதற்குள் அவளை தீர்த்து கட்ட வேண்டும். சிவாவின் காலடியில் பூமி நழுவியது. அப்பா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? ஒரு நிரபராதி பெண்ணின் உயிரை எடுப்பதா? நாம் கொலை செய்வதா? கொலை அல்ல சிவா, குடும்பத்தின் கௌரவத்தை காக்க கொடுக்கப்படும் பலி என்று அப்பா தயக்கமின்றி கூறினார். நாளை காலை ஊரில் ஒரு செய்தி பரவும். கௌரிக்கு திருமணம் பயம் வந்துவிட்டது, அல்லது அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. அதனால் அவள் இரவு ரகசியமாக மலை உச்சியில் இருந்து ஆற்றில் குதித்து இறந்து விட்டாள் என்று. ஆற்றின் ஓட்டம் மிக அதிகமாக இருப்பதால் அவளது உடல் கூட கிடைக்காது. அத்துடன் இந்த பிரச்சினை நிரந்தரமாக முடிந்துவிடும். சிவா மரத்து போனான். தான் ஏதோ ஒரு பயங்கரமான கனவில் இருப்பதாக அவன் நினைத்தான். தன் அப்பாவே இவ்வளவு கொடூரமானவராக எப்படி இருக்க முடியும்? ஆனால் அப்பாவின் வார்த்தை ஒரு முறை விழுந்துவிட்டால் அதை ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை என்பது அவனுக்கு தெரியும். இப்போது அவன் எதிர்த்தால் அப்பா தனது ஆட்களை கொண்டு இன்னும் கொடூரமாக கௌரியை கொன்று விடுவார். சிவா கைகளை இறுக மூடி பற்களை கடித்தபடி சொன்னான். சரி அப்பா, உங்கள் வார்த்தையை மீறி நான் என்றுமே சென்றதில்லை, செல்லவும் மாட்டேன். குடும்பத்தின் கௌரவம் எனக்கு முக்கியம்தான். ஆனால் இந்த வேலையை நானே செய்வேன். என் கைகளாலேயே அவளை அந்த மலை உச்சியில் இருந்து தள்ளிவிடுவேன். எந்த வேலைக்காரனையும் இதில் சேர்க்க வேண்டாம். அப்பாவின் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை அரம்பியது. சபா சிவா, இதுதான் உண்மையான அண்ணாமலை வாரிசு. போ, விடுவதற்குள் இந்த வேலையை முடித்துவிடு. நள்ளிரவு 3 மணி ஆகிவிட்டது. இருட்டு எவ்வளவு அடர்த்தியாக இருந்தது என்றால் தன் கையை கூட பார்க்க முடியவில்லை. சிவா கௌரியை அவளது அறையில் இருந்து வெளியே அழைத்து வந்தான்.
கௌரி இப்போது அளவில்லை. அவளது கண்ணீர் வற்றி போயிருந்தது. அவள் தனது மரணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாள். அவள் கண்களில் இப்போது ஒரு வெறுமை மட்டுமே இருந்தது. சிவா அவளை தனது ஜீப்பில் ஏற்றினான். ஜீப் மலை உச்சியை நோக்கி அதிவேகமாக சென்றது. பயணத்தின் போது இருவரிடையும் ஒரு வார்த்தை கூட பரிமாறப்படவில்லை. ஜீப் என்ஜினின் சத்தமும் வெளியே இருந்து வந்த வண்டுகளின் கரார் சத்தமும் அந்த பயங்கரமான அமைதியை கிழித்து கொண்டிருந்தன. கௌரி ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் தன் வாழ்க்கையை பற்றியும் தன் விதியை பற்றியும் கடும் கோபமும் கையறு நிலையும் சூழ்ந்திருந்தது. எந்த மனிதனை நான் கடவுளைப் போல நம்பினேனோ அவரே இன்று என் யமனாக வந்து நிற்கிறார் என்று அவள் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. மலை உச்சி வந்தது. இது ஊருக்கு வெளியே யாரும் இல்லாத ஒரு பாழடைந்த இடம். கீழே 100 அடி ஆழத்தில் பயங்கரமான வேகத்தில் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஜீப் நின்றது. சிவா வண்டியை அணைத்தான். கீழே இறங்கு. சிவாவின் குரல் வறண்டு இருந்தது. கௌரி ஒரு இயந்திரத்தை போல கீழே இறங்கினாள். அவள் மலை உச்சியின் விளிம்பை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். கீழே ஓடும் ஆற்றின் பயங்கரமான சத்தம் கேட்டது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. கௌரி விளிம்பின் ஓரத்திலேயே போய் நின்றாள். கண்களை மூடி கைகளை கூப்பினாள். இறைவா, என் தலையில் சுமத்தப்பட்ட இந்த பாவத்துடன் உன்னிடம் வருகிறேன். இந்த நரகத்திலிருந்து எனக்கு நிரந்தர விடுதலை கொடு. கௌரி கண்களை திறக்காமலேயே மிகவும் அமைதியான ஆனால் இதயத்தை பிளக்கும் குரலில் சொன்னாள். எஜமான், என்னை கொல்வதற்கு முன் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். என் தங்கை ராதாவை கவனித்துக் கொள்ளுங்கள். அவளை என்னை போல அனாதையாக்கி விடாதீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள். அவள் ஆற்றில் குதிப்பதற்காக தன் காலை முன்னே வைத்தாள். சட்டென்று சிவா மின்னல் வேகத்தில் முன்னே பாய்ந்து அவளது கையை இறுக பற்றி அவளை பின்னுக்கு இழுத்தான். கௌரி நிலை தடுமாறி சிவாவின் மார்பில் சாய்ந்தாள். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது என்று சிவா மூச்சிறைக்க கத்தினான். கௌரி குழப்பமடைந்தாள். நீங்கள் தானே என்னை கொல்ல இங்கு அழைத்து வந்தீர்கள். பிறகு ஏன் என்னை காப்பாற்றினீர்கள்? என்னை தள்ளிவிடுங்கள். இந்த விளையாட்டு இத்துடன் முடியட்டும். அவள் அழுது கொண்டே அவனது மார்பில் குத்தினாள். சிவா அவளை இறுக கட்டி அணைத்து கொண்டான். அவனது கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிய தொடங்கியது. என்னை மன்னித்து விடு கௌரி, என்னை மன்னித்து விடு. நான் உன்னை கொல்ல அழைத்து வரவில்லை. உன்னை காப்பாற்றவே அழைத்து வந்தேன். உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நீ நிரபராதி. கௌரி திகைத்து நின்றாள். அவளது காதுகளையே அவளால் நம்ப முடியவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? சிவா அவளை தேற்றி அவளது கண்களை துடைத்தான். அங்கே நான் அப்பாவை எதிர்த்திருந்தால் என் கண்ணுக்கு தெரியாமலேயே உன்னை கொன்றிருப்பார்கள். உன்னை இங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றவே நான் விரும்பினேன் கௌரி. நிஜமான குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கும் வரை நீ தலைமறைவாக இருக்க வேண்டும். சென்னையில் எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவமனையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன். என் நம்பிக்கைக்குரிய நண்பன் அங்கே உனக்காக காத்திருப்பான். அவன் உன்னை பாதுகாப்பான இடத்தில் வைப்பான். ஆனால் அரண்மனையில் ராதாவின் நிலை என்ன என்று கௌரி விம்மி கேட்டாள். நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். நீ உன்னையும் உன் குழந்தையையும் மட்டும் கவனித்துக்கொள். உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் கௌரி. உன் வாழ்க்கையை சிதைத்த அந்த அரக்கனை என் கைகளாலேயே கிழித்தெறிவேன். அவனை தேடி கண்டுபிடிக்கும் வரை நான் அமைதியாக இருக்க மாட்டேன். அதுவரை நீ எனக்காக உயிரோடு இருக்க வேண்டும். சிவா அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அவன் கௌரியை மீண்டும் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு ஒரு மாற்றுப்பாத வழியாக அவளை சென்னை நோக்கி அழைத்து சென்றான். ஒரு பாழடைந்த இடத்தில் அவனது நண்பன் ஒரு காருடன் காத்திருந்தான். சிவா கௌரியை மிகவும் கவனமாக அந்த காரில் ஏற்றினான். கௌரி கனத்த இதயத்துடனும் கண்களில் கண்ணீருடனும் சிவாவை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கார் இருட்டில் மறையும் வரை சிவா அங்கேயே நின்று கொண்டிருந்தான். இப்போது அவன் செய்ய வேண்டிய மிக கடினமான வேலை அரண்மனைக்கு சென்று பொய் சொல்ல வேண்டும். அவன் மீண்டும் அந்த மலை உச்சிக்கு வந்தான். கௌரியின் சேலையின் ஒரு துண்டை அங்கிருந்த ஒரு முள் செடியில் மாட்டினான். தனது ஆடைகளில் வேண்டுமென்றே மண்ணையும் சேற்றையும் பூசி அழுக்காக்கினான். பிறகு அரண்மனை நோக்கி புறப்பட்டான். அதிகாலை 5 மணி ஆகிவிட்டது. அரண்மனையில் அனைவரும் விழித்திருந்தார்கள். சிவாவின் ஜீப் உள்ளே வந்ததும் அப்பா, கல்யாணி அத்தை என அனைவரும் வெளியே வந்தார்கள். சிவா ஜீப்பிலிருந்து கீழே இறங்கினான். அவன் முகம் வாடியிருந்தது. உடைகளில் சேறு படிந்திருந்தது.
அவன் மிகவும் தளர்ந்த நிலையில் கால்களை இழுத்து கொண்டு அப்பாவின் முன்னே வந்து மண்டியிட்டு அமர்ந்தான். என்ன நடந்தது சிவா? வேலை முடிந்ததா என்று அப்பா மிகவும் குளிர்ந்த குரலில் கேட்டார். சிவா விம்மி அழுவது போல நடித்தான். நான் அவளை மலை உச்சிக்கு அழைத்து சென்றேன் அப்பா. அவளுக்கு புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவள் கேட்கவில்லை. தன் செயலுக்காக அவள் வெட்கப்பட்டாள். திடீரென என் கையை உதறிவிட்டு ஆற்றில் குதித்து விட்டாள். நான் அவளை காப்பாற்ற முயன்றேன். ஆனால் இருட்டில் அவள் தென்படவே இல்லை. ஆற்றின் வேகம் மிக அதிகமாக இருந்தது அப்பா. கௌரி முடிந்து விட்டாள். அரண்மனையில் ஒரு நிசப்தம் நிலவியது. அப்பா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். கல்யாணி அத்தையின் முகத்தில் ஒரு கொடூரமான திருப்தி தெரிந்தது. நல்லது, ஒரு வழியாக அந்த சனி ஒளிந்தது. இப்போது நாம் நிதானமாக ஊரில் செல்லலாம். பெண்ணுக்கு திருமண பயம் இருந்ததால் உயிரை மாய்த்து கொண்டாள் என்று. ஆனால் இந்த அமைதி திடீரென ஒரு நெஞ்சை பிளக்கும் அலறல் சத்தத்தால் கலைந்தது. அக்கா! கௌரியின் தங்கை ராதா ஓடி வந்து அரண்மனை முற்றத்தில் நின்றாள். என்ன நடந்தது என்பதை ஒரு வேலைக்காரன் மூலம் அவள் அப்போதுதான் அறிந்திருந்தாள். 18 வயதே ஆன அந்த இளம்பெண் ஒரு பைத்தியத்தை போல ஓடி வந்து சிவா மீது பாய்ந்தாள். எங்கே என் அக்கா? அவளுக்கு என்ன செய்தீர்கள்? நீங்கள் அனைவரும் பொய் சொல்கிறீர்கள். என் அக்கா இருந்திருக்க மாட்டாள். அவள் மிகவும் மன உறுதி கொண்டவள். ராதா அழுது கொண்டே கத்தி சிவாவின் சட்டையை பிடித்து உலுக்கினாள். சொல்லுங்கள், என் கௌரி அக்கா எங்கே? நீங்கள் அவளை கொன்று விட்டீர்கள். நீங்கள் அனைவரும் கொலைகாரர்கள். ராதாவின் அந்த கதறலை கேட்டால் கல்லும் கரையும். அவள் தரையில் உருண்டு அழுது கொண்டிருந்தாள். கல்யாணி அத்தை அவளை பிடித்து பின்னால் இழுத்தாள். ஏய், வாய மூடு. அவள் தன் கருமாவால் செத்து போனாள். இப்போது எங்கள் தலை மீது ஏறுகிறாயா? பேசாமல் இரு. இல்லை என்றால் உன்னையும் வீட்டை விட்டு துரத்தி விடுவேன். துரத்துங்கள், என்னை துரத்துங்கள். ஆனால் என் அக்காவை என்னிடம் திருப்பி தாருங்கள். ராதா விம்மி அழுது கொண்டே சிவாவிடம் கெஞ்சினாள். ராதாவின் அந்த நிலையை கண்டு சிவாவுக்கு தன் மீதே கோபம் வந்தது. அவளை இறுக கட்டி அணைத்து, உன் அக்கா உயிரோடு தான் இருக்கிறாள் என்று சொல்ல துடித்தான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் மௌனமாக இருக்க வேண்டியிருந்தது. ராதா அழுது கொண்டே திடீரென அமைதியானாள். கண்களை துடைத்து கொண்டாள். அவளது அந்த இளமையான கண்களில் ஒரு பயங்கரமான ஆக்ரோஷம் தெரிந்தது. அவள் சங்கர், கல்யாணி அத்தை மற்றும் சிவா ஆகியோரை ஊடுருவி பார்த்தாள். என் அக்காவை யாராவது கொன்றிருந்தால் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த அரண்மனையின் ஒவ்வொரு செங்கலையும் பிடுங்கி எறிவேன். என் அக்கா நிரபராதி. அவளுக்கு தீங்கு செய்த எவரையும் நான் சும்மா விட மாட்டேன். ராதாவின் அந்த வார்த்தைகள் ஒரு சாபத்தை போல அந்த அரண்மனையில் எதிரொலித்தன. ராதாவின் கண்களில் தெரிந்த அந்த ஆக்ரோஷத்தை கண்டு கல்யாணி அத்தை கூட ஒரு நிமிடம் நடுங்கி போனாள். சிவாவுக்கோ ராதாவின் அந்த கோபத்தில் ஒரு நம்பிக்கை கீற்று தெரிந்தது. அவனுக்கு இப்போது ஒரு துணையின் தேவை இருந்தது. அந்த துணை யார் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அதுவரை இந்த நாடகத்தை தொடர வேண்டியிருந்தது. காரிருள் மறைந்தது. ஆனால் அண்ணாமலை அரண்மனையில் இப்போதுதான் ஒரு பயங்கரமான புயல் உண்மையாக தொடங்கியிருந்தது. கௌரி மறைந்து 15 நாட்கள் கடந்துவிட்டன. அண்ணாமலை அரண்மனையில் துக்கம் முடிந்தது. ஆனால் அந்த வீட்டின் பொலிவு இழந்த தோற்றம் அப்படியே இருந்தது. ராதாவின் கண்கள் அழுது அழுது வற்றி போயிருந்தன. ஆனால் அந்த கண்ணீருக்கு பதிலாக இப்போது ஒரு எரியும் நெருப்பு வந்திருந்தது. கௌரி அக்கா மீது அநீதி இழைத்த அந்த அரக்கன் வெளியால் யாரும் இல்லை, இந்த அரண்மனையிலேயே இருக்கும் யாரோ ஒருவன் தான் என்று அவள் நம்பினாள். சிவா அவளிடம் உண்மையை சொல்லாததால் அவனையும் ஒரு குற்றவாளியாகவே அவள் கருதினாள். ஆனால் இப்போது அவளே உண்மையை தேட முடிவு செய்தாள். இரவு நேரம். அரண்மனையில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். ராதா கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு அரண்மனையின் பின்புறம் இருந்த பழைய பாழடைந்த பகுதிக்கு சென்றாள். இந்த பகுதியில் உள்ள ஒரு தனிமையான அறையில்தான் அருண் தங்கியிருந்தான். அருண் சிவாவின் அத்தை மகன், அதாவது கல்யாணி அத்தையின் ஒரே மகன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் தலையில் அடிபட்டதால் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் தனக்கு தானே பேசிக்கொள்வான், குழந்தையை போல நடந்து கொள்வான். சில நேரங்களில் வன்முறையாக மாறுவான் என்று அரண்மனை ஆட்கள் சொல்வார்கள். அதனால் அவன் அறை பக்கம் யாரும் அவ்வளவாக செல்ல மாட்டார்கள். ராதா அந்த அறையை கடந்து செல்லும் போது திடீரென அங்கிருந்த ஒரு முள்வேலியின் மீது அவள் பார்வை விழுந்தது. அங்கே ஒரு சிவப்பு நிற தங்க ஜரிகை கொண்ட துணி துண்டு காற்றில் படபடவென சிக்கிக் கொண்டிருந்தது.
ராதாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவள் அந்த துணி துண்டை வேலியிலிருந்து வேகமாக எடுத்தாள். அது கௌரியின் துப்பட்டாவின் ஒரு பகுதி. அந்த பயங்கரமான திருவிழா இரவில் கௌரி அதே துப்பட்டாவைத்தான் அணிந்திருந்தாள். அக்காவின் துப்பட்டா இந்த பைத்தியக்காரனின் அறைக்கு எப்படி வந்தது? ராதாவின் தலையில் எண்ணங்கள் மோதின. அவள் மெதுவாக ஜன்னல் இடுக்கு வழியாக உள்ளே பார்த்தாள். அருண் உள்ளே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். ஆனால் தூக்கத்தில் இருக்கும் அருண் அவளுக்கு பைத்தியக்காரனை போல தெரியவில்லை. அவன் முகம் அமைதியாக இருந்தது. கடந்த சில நாட்களில் அருண் அரண்மனையில் நடமாடுவதை ராதா கவனித்தாள். அவன் பைத்தியக்காரனை போல நடித்தாலும் அவனது பார்வை பெண்கள் மீது, குறிப்பாக அரண்மனையில் உள்ள இளம் வேலைக்கார பெண்கள் மீது ஒரு வேட்டை விலங்கை போல இருந்ததை அவள் நினைத்து பார்த்தாள். இவன் பைத்தியக்காரன் இல்லை, நடிக்கிறான். இந்த அரக்கன் தான் என் அக்காவின் வாழ்க்கையை சிதைத்திருக்கிறான். ராதா தன் உதடுகளை இறுக கடித்தாள். ஆத்திரத்தில் அவளது நகங்கள் உள்ளங்கையில் இரத்தம் வரும்படி பதிந்தன. ஆனால் வெறும் சந்தேகத்தை வைத்துக்கொண்டு அவளால் சங்கரிடமோ அல்லது காவல்துறையிடமோ செல்ல முடியாது. பைத்தியக்காரன் மீது யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள். அவளுக்கு உறுதியான ஆதாரம் தேவைப்பட்டது. அந்த ஆதாரம் அருணின் அறையில் மட்டுமே கிடைக்கக்கூடும். ஆனால் அந்த அறைக்குள் கல்யாணி அத்தை யாரையும் விடுவதில்லை. அரண்மனை வேலைக்காரர்கள் கூட அந்த பக்கம் தலை காட்ட மாட்டார்கள். ராதா ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டாள். இந்த புலி குகைக்குள் நான் செல்ல வேண்டுமானால் நானே என்னை பலி கொடுக்க வேண்டும். அவள் தனக்குள் ஒரு பயங்கரமான மற்றும் ஆபத்தான திட்டத்தை தீட்டினாள். மறுநாள் காலையிலிருந்தே ராதா அரண்மனையில் ஒரு புதிய நாடகத்தை தொடங்கினாள். வேலைக்கார பெண்கள் முற்றத்தை பெருக்கிக் கொண்டிருக்கும் போது ராதா வேண்டுமென்றே அவர்கள் அருகில் சென்று ரகசிய குரலில் ஒரு வேலைக்கார பெண்ணிடம் சொன்னாள், சுமதி மாமி, என்னால் இங்கே மூச்சு முட்டி சாக முடியாது. என் அக்காவை இந்த பெரிய வீட்டில் பலி கொடுத்து விட்டார்கள். ஆனால் நான் என் உயிரை விடமாட்டேன். எனக்கு ஊரில் உள்ள பிரபு மீது காதல் இருக்கிறது. நான் அவனுடன் ஓடி போகப் போகிறேன். இன்று இரவே நான் இந்த அரண்மனையை விட்டு வெளியேறுவேன். இந்த வார்த்தைகளை அவள் வேண்டுமென்றே சற்று சத்தமாக சொன்னாள். அரண்மனை சுவர்களுக்கும் காதுகள் உண்டு என்பது அவளுக்கு தெரியும். அவள் எதிர்பார்த்தபடியே சில மணி நேரங்களிலேயே இந்த செய்தி கல்யாணி அத்தையின் காதுகளுக்கு சென்றது. எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதற்கு கல்யாணி அத்தைக்கு ஒரு காரணம் மட்டுமே தேவைப்பட்டது. அவள் உடனடியாக சென்று சங்கரின் காதுகளை கடித்தாள். சிறிது நேரத்திலேயே அரண்மனையில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. வரவேற்பறையின் நடுவே ராதா ஒரு குற்றவாளியை போல நிறுத்தி வைக்கப்பட்டாள். சிவா ஏதோ வேலை விஷயமாக 2 நாட்களுக்கு வெளியே சென்றிருந்தான். அதனால் அரண்மனையில் சங்கரை தடுக்க யாரும் இல்லை. நான் என்ன கேள்விப்படுகிறேன்? சங்கரின் கர்ச்சனை அரண்மனை மேற்கூரையை தொட்டது. அவரது கண்கள் கோபத்தில் இரத்தமாய் சிவந்திருந்தன. கையில் இருந்த வெள்ளி பிடி கொண்ட கைத்தடியை தரையில் ஓங்கி அடித்தார். எங்கள் உணவில் வாழும் உனக்குள்ளே இவ்வளவு விஷமா? ராதா சற்றும் பயப்படாமல் நேருக்கு நேர் கண்களை பார்த்து நிமிர்ந்த நிலையில் நின்றாள். என்ன கேள்விப்பட்டீர்கள் எஜமான்? எனக்கு இந்த அரண்மனையில் இருக்க விருப்பமில்லை என்பது தானே? ஆம், அது 100% உண்மை. இங்கே எனக்கு ஆதரவாக யாரும் இல்லை. என் அக்காவுக்கு உங்களால் நீதி வழங்க முடியவில்லை. நான் இங்கேயே இருந்தால் என் உயிரும் போய்விடும். நான் ஓடி போகத்தான் போகிறேன். ஏய் சிரிக்கியே, உன் நாக்கை அறுத்து விடுவேன். கல்யாணி அத்தை ஆத்திரத்துடன் முன்னே வந்து ராதாவின் கன்னத்தில் அறைய கையை ஓங்கினாள். ஆனால் ராதா மின்னல் வேகத்தில் கல்யாணி அத்தையின் கையை பிடித்து தடுத்தாள். கையை கீழே இறக்குங்கள் அத்தை. என் மீது கை வைக்கும் அதிகாரத்தை நான் யாருக்கும் கொடுக்கவில்லை. அக்கா போய்விட்டாள். இப்போது நீங்கள் என்னையும் கொன்று விடுவீர்கள். அதற்கு பதிலாக நானே என் வழியை தேடிக்கொள்வது நல்லது. ராதாவின் அந்த உருவத்தையும் அவளது கூர்மையான பார்வையையும் கண்டு வரவேற்பறையில் இருந்த அனைவரும் அதிர்ந்தனர். சங்கரின் கோபம் இப்போது எல்லையை தாண்டியது. ஆத்திரத்தில் மூச்சு வாங்கினார். ஏற்கனவே ஒரு பெண் அண்ணாமலை குடும்பத்தின் கௌரவத்தை சந்தி சிரிக்க வைத்து விட்டாள். இப்போது இவள் 2வது முறையாக குலத்திற்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்தப் போகிறாள். நான் உயிரோடு இருக்கும் வரை இது நடக்காது. இவள் ஓடிப்போய் ஒரு ரவுடியுடன் சேர்ந்து விட்டாள் என்று ஊருக்கு தெரிந்தால் தேர்தலில் மக்கள் நம் முகத்தில் துப்புவார்கள். பிறகு என்ன செய்வது அண்ணா? இவளை கொன்று விடலாமா என்று கல்யாணி அத்தை வஞ்சகமாக கேட்டாள். ஆனால் மரணம் என்பது மிக எளிய தண்டனையாகிவிடும் என்று சங்கர் ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தார். அவரது குரலில் இப்போது ஒரு மனிதாபிமானமற்ற கொடூரம் தெரிந்தது. இவளுக்கு ஓடி போய் குடும்பம் நடத்த வேண்டும் அல்லவா? அப்படியானால் இவளது குடும்பத்தை இந்த அரண்மனையிலேயே நாம் உருவாக்குவோம். கல்யாணி, இன்று மதியத்திற்குள் ஐயரை வர சொல்.
இந்த பெண்ணை நம் அருணுக்கு திருமணம் செய்து வைத்துவிடு. இந்த வார்த்தையை கேட்டதும் அரண்மனை வேலைக்காரர்களுக்கே உடல் சிலிர்த்தது. அருண் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். ஒரு இளமையான அறிவான பெண்ணை ஒரு பைத்தியக்காரனுக்கு கட்டி வைப்பது என்பது உயிரோடு இருக்கும் போதே நரக வேதனையை அனுபவிக்க செய்வதற்கு சமம். ராதா வெளியில் பயப்படுவது போலவும் அழுவது போலவும் நடிக்கத் தொடங்கினாள். இல்லை இல்லை எஜமான், ஒரு இளம்பெண்ணை எப்படி ஒரு பைத்தியக்காரனுக்கு கட்டி வைக்கலாம்? நான் ஒரு பைத்தியக்காரனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அதற்கு பதிலாக என்னை கொன்று விடுங்கள். அவள் கெஞ்சியபடி தரையில் அமர்ந்து அழத் தொடங்கினாள். ஆம், இதுதான் உனக்கான தண்டனை என்று சங்கர் கர்ச்சித்தார். அரண்மனை கௌரவத்தை காக்க வேண்டுமானால் நீ வீட்டை விட்டு வெளியே கால் வைக்காமல் இருப்பதே ஒரே வழி. ஒரு பைத்தியக்காரனின் மனைவியாக நீ வாழ்நாள் முழுவதும் இந்த அரண்மனையிலேயே முடங்கி கிடப்பாய். இது அண்ணாமலையின் சிறை. இங்கிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ராதா விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் சிரித்து கொண்டிருந்தாள். எனக்கு இதுதான் வேண்டும் சங்கர். புலி குகைக்குள் செல்வதற்கான வழியை நீங்களே எனக்கு திறந்து கொடுத்து விட்டீர்கள். இப்போது பாருங்கள், உங்கள் இந்த சிறை எப்படி உங்கள் குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வைக்கிறது என்று. ராதா மனதிற்குள் வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்தாள். சில மணி நேரங்களிலேயே அரண்மனையில் மிக ரகசியமாக திருமண ஏற்பாடுகள் நடந்தன. ராதாவிற்கு வலுக்கட்டாயமாக சிவப்பு நிற சேலை உடுத்தப்பட்டது. அவள் மணப்பெண் கோலத்தில் அமர வைக்கப்பட்டாள். சிவா அரண்மனையில் இல்லை. மற்ற எவருக்கும் சங்கரின் சொல்லுக்கு எதிராக பேச துணிச்சல் இல்லை. அருண் முன்னே ஒரு பைத்தியக்காரனை போல சிரித்து கொண்டிருந்தான். அவன் தன் உடைகளுடன் விளையாடி கொண்டிருந்தான். யாகத்தில் போட வேண்டிய நெற்பொறிகளை காற்றில் வீசி எறிந்து கைதட்டி கொண்டிருந்தான். கல்யாணி அத்தை அவன் முதுகில் அடித்து அவனை அமைதியாக உட்கார வைக்க முயன்றாள். ராதா எதையோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளது கூர்மையான பார்வை அருணின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருந்தது. அவனது இந்த தந்திரமான சிரிப்பிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு கபடு மற்றும் கொடூரமான முகம் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. ஐயர் அவனிடம் தாலி கட்ட சொன்னபோது அவனது கைப்பட்டதும் ராதாவின் உடல் நடுங்கியது. ஒரு நிரபராதி பெண்ணின் உயிரை சிதைத்த ஒரு குற்றவாளியின் சட்டப்பூர்வமான மனைவியாக அவள் இப்போது மாறிவிட்டாள். ஆனால் இது உண்மைக்காக அவள் செய்த தியாகம். இரவு வந்தது. அரண்மனையில் மீண்டும் ஒரு முறை பயங்கரமான அமைதி நிலவியது. கல்யாணி அத்தை ராதாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அருணின் அறை வரை சென்றாள். ராதாவை உள்ளே தள்ளிவிட்டு வஞ்சகமாக சிரித்தபடி சொன்னாள், உனக்கு ஓடிப்போக வேண்டும் என்று அவ்வளவு திமிர் இருந்ததல்லவா? இப்போது உன் கர்மாவை இந்த பைத்தியக்காரனுடன் அனுபவி. இவன் உன்னை வாழவும் விடமாட்டான், சாகவும் விடமாட்டான். இந்த இருட்டு அறைதான் இனி உனக்கான இடம் என்று கூறிவிட்டு வெளியே கதவை தாளிட்டு பூட்டினாள். பூட்டு போட்ட சத்தம் கேட்டது. ராதா இப்போது அந்த அறைக்குள் முழுமையாக சிறை வைக்கப்பட்டாள். அறையில் மிக குறைந்த வெளிச்சமே இருந்தது. தரையில் காகித துண்டுகள், வண்ணங்கள் மற்றும் குழந்தைகளின் உடைந்த பொம்மைகள் சிதறி கிடந்தன. அருண் ஒரு மூலையில் அமர்ந்து காகிதங்களை கிழித்து கொண்டு தனக்கு தானே ஏதோ பிதற்றி கொண்டிருந்தான். ராதா முதலில் கதவை பார்த்தாள். பிறகு அருணை பார்த்தாள். அவள் முகத்தில் இருந்த பயம் மற்றும் கையெறு நிலை எனும் முகமூடி இப்போது முழுமையாக கலன்று விழுந்தது. அவள் தன் சேலை முந்தானையை இடுப்பில் சொருகிக் கொண்டாள். அவளது கண்கள் இப்போது ஒரு வேட்டைக்கார பெண் புலியைப் போல மின்னின. அவள் மெல்ல அருணை நோக்கி அடி எடுத்து வைத்தாள். அவளது காலடி சத்தத்தை கேட்ட அருண் காகிதத்தை கிழித்து கொண்டே ஒரு நிமிடம் அவளை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு நொடி விசித்திரமான ஒரு வன்முறை மின்னல் தோன்றி மறைந்தது. ஆனால் உடனே அவன் மீண்டும் ஒரு பைத்தியக்காரனை போல சிரித்து தலையை ஆட்டத் தொடங்கினான். ராதா அவன் அருகில் சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள். ஒரு காலை மற்றொரு காலின் மேல் போட்டுக்கொண்டு மிகவும் குளிர்ந்த மற்றும் கூர்மையான குரலில் சொன்னாள், மிக நன்றாக நடிக்கிறாய் அருண். ஆனால் இப்போது பார்வையாளர்கள் மாறிவிட்டார்கள். அருண் தன் தலையை சாய்த்து ஒரு விசித்திரமான கோணல் முகத்தை செய்தான். பொம்மை, அழகான பொம்மை, நாம் விளையாடுவோம் என்று எச்சில் வடித்தபடி சொன்னான். சிரித்துக்கொள் என்று ராதா அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்து சொன்னாள். எவ்வளவு சிரிக்க வேண்டுமோ அவ்வளவு சிரித்துக்கொள். ஆனால் என் அக்காவின் வாழ்க்கையை சிதைத்த அந்த அரக்கன் நீதான் என்பதை நான் நிரூபிப்பேன். இப்போது நான் உன் குகைக்கே வந்துவிட்டேன் அருண். அருண் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனான். அவனது கைகளின் அசைவு நின்றது. அறையில் ஒரு பயங்கரமான மௌனம் நிலவியது. அண்ணாமலை அரண்மனையில் இப்போது ஒரு உடல் சிலிர்க்க வைக்கும் மனப்போரே தொடங்கியிருந்தது. அந்த இரவு ராதாவிற்கு ஒரு தவம் போன்றது.
அந்த புழுக்கமான மற்றும் அடைக்கப்பட்ட அறையின் ஒரு மூலையில் பாயில் அமர்ந்து இரவு முழுவதும் அவள் விழித்திருந்தாள். கட்டிலில் அருண் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். ஆனால் ராதாவின் பார்வை அவனது ஒவ்வொரு மூச்சின் அசைவின் மீதும் நிலைத்திருந்தது. காலையில் சேவல் கூவியது. அரண்மனை பெண்களின் பரபரப்பு தொடங்கியது. திடீரென அருணின் அறை கதவு பலமாக தட்டப்பட்டது. கதவை தள்ளிவிட்டு கல்யாணி அத்தை உள்ளே வந்தாள். அவள் முகத்தில் இருந்த திமிரும் வெறுப்பும் மறையவில்லை. கையில் இருந்த துடைப்பத்தை ராதாவின் மீது வீசினாள். ஏய் சிறுக்கியே, எழுந்திரு, சூரியன் உச்சிக்கு வந்து விட்டான். இன்னும் மகாராணி போல படுத்து கிடக்கிறாயா? போய் சாணம் அள்ளு, முற்றத்தை பெருக்கு. உன்னை இங்கே சும்மா உட்கார வைத்து உணவளிக்க நாங்கள் அழைத்து வரவில்லை. ஒரு பைத்தியக்காரனின் மனைவி நீ. வேலைக்காரியை போல உழைக்க பழகிக்கொள். கல்யாணி அத்தை இடுப்பில் கை வைத்து உத்தரவிட்டாள். ராதா அமைதியாக எழுந்தாள். தன்மேல் விழுந்த துடைப்பத்தை காலால் ஒதுக்கி தள்ளிவிட்டு முந்தானையை இடுப்பில் சொருகி கொண்டு கல்யாணி அத்தையின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து நின்றாள். அத்தை, ராதாவின் குரல் மிகவும் குளிர்ந்த ஆனால் கூர்மையான கத்தியை போல இருந்தது. நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் இந்த அரண்மனையின் மருமகள். நீங்கள் தானே உங்கள் மகனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்தீர்கள். பிறகு என்னை வேலைக்காரி என்று நினைக்கும் தவறை செய்யாதீர்கள். வேலை என்று பார்த்தால் என் கணவரை பார்த்து கொள்ளத்தான் என்னை இங்கே அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அதைத்தான் நான் செய்வேன். என் கணவர் தான் பைத்தியம், நான் அல்ல. அதனால் என்னிடம் வம்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த பைத்தியக்காரனின் மனைவிக்கு ஆக்ரோஷம் வந்தால் இந்த அரண்மனையில் யாருமே முகம் காட்ட முடியாது. கல்யாணி அத்தையின் முகம் கோபத்தில் சிவந்தது. உனக்கு இவ்வளவு துணிச்சலா? என் வீட்டிலேயே இருந்து எனக்கே சவால் விடுகிறாயா என்று கையை ஓங்கினாள். ஆனால் ராதா சற்றும் அசையவில்லை. கையை கீழே இறக்குங்கள் அத்தை. இல்லை என்றால் சங்கரையாவிடம் சென்று நீங்கள் என்னை அருணுக்கு அருகே செல்ல விடவில்லை என்று சொல்லிவிடுவேன். பிறகு அவர் யார் பக்கம் பேசுகிறார் என்று பார்ப்போம். கல்யாணி அத்தை பற்களை கடித்தபடி பின்வாங்கினாள். சங்கரின் முடிவே இறுதியானது என்பதும் ராதாவை அருணின் அறையிலேயே இருக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டதும் அவளுக்கு தெரியும். உனக்கு திமிர் அதிகமாகிவிட்டது, உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று முணுமுணுத்தபடி கல்யாணி அத்தை காலை உதறி கொண்டு வெளியே சென்றாள். ராதா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பிறகு பின்னால் திரும்பி பார்த்தாள். அருண் விழித்திருந்தான். அவன் படுக்கையில் அமர்ந்து முழங்கால்களுக்குள் தலையை நுழைத்து கொண்டு ஊசலாடி கொண்டிருந்தான். பொம்மை போயிட்டா, பொம்மை கத்துரா, ஹீ ஹீ என்று பைத்தியக்காரனை போல சிரித்தான். ராதா அவன் அருகே சென்றாள். அவளது கூர்மையான பார்வை அவனது முகத்தை சுற்றி சுழன்றது. அருண் என்று அவள் அழைத்தாள். அவன் திடீரென தலையை உயர்த்தினான். அவன் முகத்தில் பைத்தியக்காரத்தனம் இருந்தது. ஆனால் ராதா அதை சரியாக கவனித்தாள். அவன் தலையை உயர்த்திய அந்த ஒரு நொடியில் அவனது கண்களில் ஒரு கூர்மையான மற்றும் எச்சரிக்கையான பார்வை இருந்தது. அது ஒரு பைத்தியக்காரனிடம் இருக்கவே முடியாது. அவனை சீண்ட வேண்டும் என்று ராதா முடிவு செய்தாள். வேண்டுமென்றே முன்னே சென்று அருண் விளையாடி கொண்டிருந்த காகித உருண்டைகளை தன் காலால் மிதித்தாள். என்ன குப்பையை சேர்த்து வைத்திருக்கிறாய்? அருணின் உடலில் திடீரென மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. அவன் ஆத்திரத்துடன் எழுந்து ராதாவின் கையை இறுக பற்றினான். அவனது பிடி எவ்வளவு வலுவாக இருந்தது என்றால் ராதாவின் மணிக்கட்டு எலும்புகள் உடைந்து விடுமோ என்று அவளுக்கு தோன்றியது. அவனது கண்களில் ஒரு வேட்டை விலங்கின் கொடூரம் இறங்கியிருந்தது. அவன் ஒரு தேர்ந்த குற்றவாளியைப் போல அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் திடீரென அவனுக்கு ஏதோ நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். உடனே அவன் பின்வாங்கி ஒரு குழந்தையைப் போல தரையில் உருண்டு ஆளத் தொடங்கினான். என் பொம்மை உடைந்து விட்டது, பொம்மை கெட்டவள். ராதா தன் மணிக்கட்டை தடவி கொண்டே உதட்டில் ஒரு குளிர்ந்த புன்னகையை வரவழைத்தாள். இந்த அரக்கன் சிக்கிவிட்டான். இவன் 100% சுயநினைவோடு தான் இருக்கிறான். சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறான். மதிய வேளையில் அரண்மனையில் நிசப்தம் நிலவிய போது ராதா சிவா அவளுக்கு கொடுத்திருந்த பழைய மொபைலை ரகசியமாக எடுத்தாள். அவள் சிவாவிற்கு போன் செய்தாள். ஹலோ ராதா, நீ நலமாக இருக்கிறாயா? நான் 2 நாட்களுக்கு சென்னைக்கு வந்திருக்கிறேன் என்று சிவாவின் கவலையான குரல் கேட்டது. நான் நலமாக இருக்கிறேன் என்று ராதா கண்களை துடைத்து கொண்டே சொன்னாள். மேலும் அருணுடன் நடந்த திருமணத்தை பற்றியும் விவரித்தாள். தொடர்ந்து ராதா சொன்னாள், நாளை நீங்கள் வரும்போது சென்னையிலிருந்து ஒரு மருந்து வாங்கி வாருங்கள். அது மனிதனின் மன உறுதியை உடைக்கும். அதை ட்ரூத் சீரம் என்பார்கள். இந்த அரக்கனுக்கு அதை நான் குடிக்க கொடுப்பேன். அவன் தன் வாயாலேயே செய்த பாவங்களை ஒப்புக்கொள்வான். ஆனால் ராதா, இது மிகவும் ஆபத்தானது.
அவன் வன்முறையாக மாறினால் உன் உயிரையே எடுத்து விடுவான் என்று சிவா கவலைப்பட்டான். என் அக்காவின் வாழ்க்கையை விட என் உயிர் பெரியதல்லாதான். நீங்கள் அந்த மருந்தை மட்டும் கொண்டு வாருங்கள். ராதா உறுதியாக போனை துண்டித்தாள். மறுநாள் சிவா அரண்மனைக்கு திரும்பினான். அவன் மிகவும் சாதுரியமாக ஒரு நம்பிக்கைக்குரிய வேலைக்காரன் மூலம் அந்த சிறிய மருந்து பாட்டிலை ராதாவிடம் சேர்த்தான். இப்போது உண்மையான ஆட்டம் தொடங்கப் போகிறது. இரவு உணவு நேரம் வந்தது. அரண்மனை சமையலறையிலிருந்து ராதா அருணுக்காக உணவை தட்டில் எடுத்து வந்தாள். ஒரு கிண்ணத்தில் மசாலா குழம்பு இருந்தது. ராதா அந்த சிறிய பாட்டிலை எடுத்து அதில் இருந்த சில துளிகளை அந்த குழம்பில் கலந்தாள். இந்த மருந்து மெதுவாக உடலில் கலக்கும். இதனால் மனிதனின் சிந்திக்கும் திறன் குறையும். அவன் போதையில் இருப்பதைப் போல உண்மையை சொல்ல தொடங்குவான். ராதா உணவு தட்டை எடுத்துக்கொண்டு அறைக்குள் வந்தாள். அருண் கட்டிலில் அமர்ந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தான். அருண் சாப்பிடு என்று கூறி ராதா தட்டை அவன் முன்னால் வைத்தாள். அருண் தட்டை பார்த்தான். பிறகு ராதாவை பார்த்தான். இன்று அவனது பார்வையில் அந்த பழைய பைத்தியக்காரத்தனம் இல்லை. அவன் மிகவும் சந்தேகமான பார்வையுடன் அந்த தட்டை பார்த்தான். அவன் கிண்ணத்தை எடுத்து அதன் வாசனையை நுகர்ந்தான். கசப்பாக இருக்கிறது என்று அருண் மிகவும் குளிர்ந்த மற்றும் நிலையான குரலில் சொன்னான். அந்த தடித்த குரலை கேட்டதும் ராதாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. இந்த குரல் ஒரு பைத்தியக்காரனுடையது அல்ல. ராதா தன்னை சமாளித்துக் கொண்டு, ஒன்றும் கசப்பில்லை, தினமும் சாப்பிடுவதுதான், ஒழுங்காக சாப்பிடு, இல்லை என்றால் தட்டை எடுத்துக்கொண்டு போய்விடுவேன் என்று கூறினாள். அவன் அவளது கண்களை உற்று பார்த்தான். அவனது அந்த ஊடுருவும் பார்வையில் ஒரு மிரட்டல் இருந்தது. ஆனால் ராதா அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்தபடி நின்றாள். இறுதியில் அவன் மீண்டும் ஒரு பைத்தியக்காரனைப் போல நடிக்கும் நாடகத்தை தொடங்கினான். இனிப்பாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டே கையால் அந்த குழம்பை பிசைந்து வேகமாக சாப்பிட தொடங்கினான். ராதா ஒரு பக்கமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்தாள். அருணின் வயிற்றுக்குள் சென்ற ஒவ்வொரு கவலும் உணவும் ராதாவின் வெற்றிக்கான ஒரு படிக்கட்டாக அமைந்தது. சாப்பிடு, நன்றாக சாப்பிடு அரக்கனே, ஏனெனில் நாளை காலையை பார்க்கும்போது உன் மூளை உன் கட்டுப்பாட்டில் இருக்காது. உணவு முடிந்ததும் அருண் படுக்கையில் விழுந்தான். மருந்தின் வீரியம் தொடங்க இன்னும் சில மணி நேரம் ஆகும். ராதா அறையின் விளக்கை சிறிதாக்கிவிட்டு நாற்காலியில் அமர்ந்து அவனுக்காக காத்திருக்க தொடங்கினாள். இரவு வளர வளர அருணின் பதற்றம் அதிகரித்தது. அவன் தூக்கத்தில் ஏதோ பிதற்றத் தொடங்கினான். அவனது கைகளும் கால்களும் அவ்வப்போது அதிரத் தொடங்கின. ராதா கொடுத்த மருந்து அருணின் மூளையில் இருந்த பைத்தியக்காரன் என்னும் முகமூடியை மெல்ல மெல்ல உருக்க தொடங்கியது. அண்ணாமலை அரண்மனையின் அந்த மூடிய அறைக்குள் ஒரு பயங்கரமான உண்மை வெளியே வருவதற்கு துடித்து கொண்டிருந்தது. ராதா ஒரு வேட்டை பறவையைப் போல அந்த தருணத்திற்காக கண்ணில் எண்ணெய் ஊற்றி விழித்து காத்திருந்தாள். நள்ளிரவு 2 மணி ஆகிவிட்டது. அரண்மனை முழுவதும் ஒரு பயங்கரமான நெஞ்சை பதற வைக்கும் அமைதி நிலவியது. எங்கிருந்தோ நாய்கள் ஊளையிடும் அமங்கலமான சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த அறையின் மங்கலான மஞ்சள் வெளிச்சமும் அடைக்கப்பட்டிருந்த அந்த உக்கிரமான வாசனையும் அந்த அமைதியை இன்னும் பயங்கரமாக்கியது. கடந்த 4 நாட்களாக ராதா அருணின் உணவில் அந்த விசேஷ மருந்தை கலந்து கொடுத்து கொண்டிருந்தாள். அதன் விளைவு இப்போது தெளிவாக தெரிந்தது. அருணின் தூக்கம் கலைந்தது. அவன் எப்போதும் பதற்றமாகவே இருந்தான். அவனது கைகளும் கால்களும் நடுங்கின. அவன் வெறித்து பார்த்தபடி ஏதோ பிதற்றினான். அவன் இன்னும் தான் பைத்தியக்காரன் என்ற முகமூடியை விடாமல் பிடித்து கொள்ள பெரும் முயற்சி செய்தான். இன்று இரவு நேரம். ராதாவின் கையில் உணவு தட்டி இருந்தது. அருண் தரையில் அமர்ந்து ஒரு பழைய பொம்மையின் கூந்தலை பிடுங்கிக் கொண்டிருந்தான். அருண் சாப்பிடு என்று ராதா மிகவும் உலர்ந்த குரலில் கூறினாள். அருண் அவளை பார்த்தான். அவனது கண்கள் இரத்தமாய் சிவந்திருந்தன. மருந்தின் தாக்கத்தால் அவனது கருவிழிகள் விரிவடைந்திருந்தன. அவன் தட்டை பார்த்தான். திடீரென அந்த தட்டை ஓங்கி உதைத்தான். தட்டு சுவரில் மோதி சோறும் குழம்பும் எல்லா இடங்களிலும் சிதறியது. சாப்பிட மாட்டேன், கசக்கிறது, நீ எனக்கு விஷம் கொடுக்கிறாய், சூனியக்காரி நீ என்று அருண் போலித்தனமான பைத்தியக்கார குரலில் கத்தினான். ஆனால் அவனது குரலில் இப்போது பழைய வலிமை இல்லை. மருந்து அவனது மூளையை செயலிழக்க செய்ய தொடங்கியிருந்தது. ராதா சற்றும் பதறவில்லை. அவள் கீழே அமர்ந்து சிதறிய சோற்றை சேகரிக்க தொடங்கினாள். விஷமல்ல, அது அமிர்தம். உன்னை போன்ற அரக்கனுக்கு விடுதலை அளிக்கும் அமிர்தம். ராதாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அருண் திடுக்கிட்டான்.
அவன் ஒரு வன்முறை பார்வையால் அவளை பார்த்தான். சில நொடியில் அவன் தன் பைத்தியக்காரத்தனத்தை மறந்தான். அவனது உண்மையான கொடூர முகம் வெளிப்பட்டது. அவன் ராதாவின் கையை இறுக்க பற்றினான். என்ன சொன்னாய் நீ? அவனது குரல் இப்போது ஒரு பைத்தியக்காரனுடையது அல்ல, ஒரு பலசாலியான கொடூர மனிதனின் குரலாக இருந்தது. இதுதான் சரியான நேரம். ராதா மின்னல் வேகத்தில் தன் முந்தானையை ஒதுக்கினாள். அவளது மற்றொரு கையில் சிவா கொடுத்திருந்த அந்த இறுதி டோஸ் ஊசி இருந்தது. அருண் எதையும் உணர்வதற்குள் ராதா மிகவும் இரக்கம் இல்லாமல் முழு பலத்தையும் திரட்டி அந்த ஊசியை அருணின் கழுத்தில் குத்தினாள். மருந்தின் முழு அளவையும் அவனது உடலில் செலுத்தினாள். ஆ என்று அருண் காயம்பட்ட ஒரு வேட்டை விலங்கை போல அலறினான். ராதாவை பலமாக தள்ளிவிட்டான். ராதா நேராக சுவரில் போய் மோதினாள். அவளது நெற்றியில் அடிபட்டது. ஆனால் அவள் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டாள். அருண் தன் கழுத்தில் கையை வைத்து கொண்டு தடுமாறத் தொடங்கினான். என்ன என்ன குத்தினாய் நீ சிரிக்கியே என்று அவன் ஊளரத் தொடங்கினான். அவனது கால்கள் நடுங்கின. அந்த ஊசியின் தாக்கம் எவ்வளவு வேகமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது என்றால் அருணின் மூளை மீதான அவனது கட்டுப்பாடு இப்போது முழுமையாக தளர்ந்தது. அவன் தள்ளாடியபடி கட்டிலில் விழுந்தான். அவனது கண்கள் பாதி மூடியிருந்தன. ஆனால் அவன் முழுமையாக சுய நினைவோடு தான் இருந்தான். ஆனால் இப்போது அவனிடம் பொய் சொல்லவோ அல்லது நடிக்கவோ தெம்பு இருக்கவில்லை. ராதா தன் மொபைலை எடுத்து பதிவை தொடங்கினாள். அவனுக்கு மிக அருகில் சென்று நின்றாள். அவள் முகத்தில் இப்போது பயத்தின் நிழல் கூட இல்லை. ஒரு சீரும் பெண் புலியின் ஆக்ரோஷம் மட்டுமே இருந்தது. நீ பைத்தியக்காரன் இல்லை அருண், நீ நடிக்கிறாய் அல்லவா? ராதா மிகவும் அமைதியான ஆனால் கூர்மையான குரலில் கேட்டாள். அருண் கட்டிலில் கிடந்தபடி ஒரு விகாரமான கொடூரமான சிரிப்பை உதிர்த்தான். ஆம், நடிப்பு. 10 ஆண்டுகளாக நான் நடித்து கொண்டிருக்கிறேன். இந்த அண்ணாமலை அரண்மனை எனக்கும் என் தாய்க்கும் பிச்சை போடுவது போல எங்களை வைத்திருந்தது. எனக்கு இந்த அரண்மனையின் எஜமானனாக வேண்டும் என்று ஆசை. ஆனால் சிவா குறுக்கே நின்றான். அதனால்தான் என் அம்மா சொன்னால் பைத்தியக்காரனை போல நடி என்று. அப்படி செய்தால் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள். நாம் மெல்ல மெல்ல சொத்து முழுவதையும் அபகரிக்கலாம். ஹா, நான் பைத்தியமில்லை ராதா, நான் தான் இந்த அரண்மனையின் தலைவன். ராதாவின் உடல் சிலிர்த்தது. தன் சகோதரனின் சொத்துக்காக கல்யாணி அத்தையும் இந்த அரக்கனும் சேர்ந்து 5 ஆண்டுகளாக இந்த பயங்கரமான நாடகத்தை ஆடியிருக்கிறார்கள். ராதா மொபைலின் மைக்கை அவன் வாய்க்கு அருகில் கொண்டு சென்றாள். அப்படியானால் என் அக்கா கௌரியின் வாழ்க்கையை ஏன் சிதைத்தாய்? அவள் நிரபராதி அல்லவா? அருணின் கண்கள் இப்போது மருந்தின் போதையில் நிலை குத்தியிருந்தன. அவன் உதட்டை கடித்தபடி மிகவும் ஆபாசமாகவும் அநாகரிகமாகவும் சிரித்தான். கௌரி, ஆஹா, எவ்வளவு அழகாக இருந்தாள் அவள்! அந்த திருவிழா இரவில் மின்சாரம் போனபோது நான் ஜன்னல் வழியாக அவள் அறைக்குள் புகுந்தேன். அவள் எவ்வளவோ எதிர்த்தாள், எவ்வளவோ அழுதாள், என் காலில் விழுந்து கெஞ்சினாள். ஆனால் அவள் எனக்கு தேவைப்பட்டாள். நான் ஒரு பைத்தியக்காரன் என்பதால் என் மீது யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். அதுவே நடந்தது. சிவா அவளை துரத்தினான். அந்த முட்டாள் சங்கர் அவளை மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட உத்தரவிட்டார். ஒரே கல்லில் 2 மாங்காய். கௌரியும் அழிந்தால், சிவாவின் வாழ்க்கையும் நாசமானது. ராதாவின் நடுங்கும் கை மொபைலை இறுக பற்றியது. அந்த நொடியே அருணின் கழுத்தை நெரித்து கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. கௌரி அக்கா அனுபவித்த அந்த பயங்கரமான இரவின் அலறல் சத்தங்கள் இப்போது ராதாவிற்கு தெளிவாக கேட்டன. ஆனால் அவள் தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டாள். அவளுக்கு இன்னும் ஒரு உண்மையை அறிய வேண்டியிருந்தது. மற்றும் என் பெற்றோர். ராதாவின் குரல் முதல் முறையாக நடுங்கியது. கண்களில் கண்ணீர் திரண்டது. என் சித்தப்பா சொல்வார், அவர்களுக்கு இரவோடு இரவாக மாரடைப்பு வந்துவிட்டது என்று. உண்மையை சொல் அரக்கனே, அவர்களை கொன்றது யார்? இதை கேட்டதும் அருண் ஒரு பயங்கரமான சிரிப்பை உதிர்த்தான். அந்த சிரிப்பு நரகத்து சாத்தானையும் வெட்கப்பட வைக்கும் அளவுக்கு கொடூரமாக இருந்தது. மாரடைப்பா? ஏய் முட்டாள் சிரிக்கியே, அவர்களை கொன்றது நான் தான். நானும் என் அம்மாவும் சேர்ந்துதான் அவர்களை கொன்றோம். உன் பெற்றோர் மிகவும் புத்திசாலிகள். என் பைத்தியக்கார நாடகத்தின் மீது அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அவர்கள் சங்கரிடம் அனைத்தையும் சொல்ல போனார்கள். அவர்கள் உண்மையை சொல்லியிருந்தால் நானும் என் அம்மாவும் இந்த அரண்மனையிலிருந்து குப்பையை போல தூக்கி எறியப்பட்டிருப்போம். பிறகு என்ன? என் அம்மா அவர்கள் குடித்த பாலில் விஷத்தை கலந்தாள். நான் என் சொந்த கைகளால் அந்த பாலை அவர்களுக்கு கொடுத்தேன். தண்ணீருக்கு வெளியே மீன் துடிப்பது போல அவர்கள் துடிதுடித்து செத்தார்கள்.
அருண் காற்றில் சைகை செய்தபடி மிகவும் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தான். ராதா மரத்து போனாள். காலடியில் பூமி நழுவுவது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அவளது பெற்றோரின் மரணம் இயற்கை மரணம் அல்ல. அது இந்த அரண்மனையிலேயே இந்த 2 சாத்தான்களும் சேர்ந்து அவர்களை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். அதே குடும்பத்தில்தான் அவளும் கௌரி அக்காவும் கடந்த 10 ஆண்டுகளாக அனாதைகளாக வளர்ந்து வந்திருக்கிறார்கள். ராதாவின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் திடீரென நின்றது. அவள் முகம் இப்போது ஒரு கல்லை போல மாறியது. அவளது கண்களில் இப்போது துக்கம் இல்லை, ஒரு பிரளய கால நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவள் பதிவை சேமித்துவிட்டு மொபைலை இடுப்பில் சொருகி கொண்டாள். அருண் இன்னும் போதையில் பிதற்றி கொண்டிருந்தான். இப்போது நீ என் பிடியில் சிக்கி கொண்டாய் ராதா. கௌரியை விட நீ என்று உளறியபடி தன் கையை ராதாவை நோக்கி நீட்டினான். ராதா ஒரு அடி பின்வாங்கினாள். பிறகு சட்டென்று முன்னே வந்தாள். அவள் தன் முழு பலத்தையும் திரட்டி அருணின் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். அவனது வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டது. உன் ஆட்டம் முடிந்தது அருண். ராதாவின் குரல் இப்போது யமராஜனை போல அமைதியாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. நீ என் அக்காவை இருட்டில் சிதைத்தாய், என் பெற்றோரை தூக்கத்தில் கொன்றாய். ஆனால் நான் உன்னை இப்போது வெளிச்சத்தில் இந்த அரண்மனை அறிய நிர்வாணப்படுத்துவேன். இந்த அரண்மனையே இனி உனக்காக சிதையாக மாறும். ராதா அறையின் கதவை திறந்தாள். வெளியே இருட்டாக இருந்தாலும் அவளது வாழ்க்கையில் இப்போது உண்மையின் பேரொளி வீச போகிறது. அவள் வெளியே கால் பதித்து நேராக அரண்மனையின் முக்கிய வரவேற்பறையை நோக்கி ஓடினாள். இன்று இரவு அண்ணாமலை அரண்மனையின் உறக்கம் நிரந்தரமாக களைய போகிறது. அந்த அறையிலிருந்து வெளியே வரும்போது ராதாவின் உடலில் துர்க்கை அம்மனே புகுந்தது போல இருந்தது. அவள் சட்டென்று அந்த மரக்கதவை திறந்தாள். வெளியே முற்றத்தில் காரிருள் சூழ்ந்திருந்தது. ஆனால் அந்த இருட்டில் ஒளியின் கதிர்களை ஏந்தியபடி சில உருவங்கள் நின்றிருந்தன. வாசலில் சாட்சாத் சிவா நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் காக்கி சீருடை அணிந்த 2 காவல் அதிகாரிகள் இருந்தார்கள். சிவாவின் கண்கள் கோபத்தில் அனல் கக்கும் சிவப்பாக மாறியிருந்தன. ராதாவின் மொபைலில் இருந்து ஒளிபரப்பான அருணின் அந்த பயங்கரமான வாக்குமூலத்தை அவனும் போலீசாரும் வெளியே நின்று முழுமையாக கேட்டிருந்தார்கள். கௌரியின் அலறல், ராதாவின் பெற்றோரின் கொலை என ஒவ்வொரு வார்த்தையும் சிவாவின் காதுகளில் உருக்கிய ஈயத்தை போல ஊற்றப்பட்டது. அவனது கைகள் நடுக்கத்துடன் இறுகின. மார்பு வேகமாக துடித்தது. ராதாவை பார்த்ததும் சிவா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளை மெதுவாக ஓரம் தள்ளிவிட்டான். அவனது கண்களில் ராதாவிற்கான ஒரு நன்றியுணர்வு இருந்தது. ஆனால் அருணை பார்க்கும்போது மரணம் மட்டுமே தெரிந்தது. அவன் ஒரு சீரும் புலியை போல அறைக்குள் புகுந்தான். அருண் இன்னும் போதையில் கட்டிலில் சாய்ந்தபடி எச்சில் வடித்தவாறு பைத்தியகாரத்தனமாக சிரித்து கொண்டிருந்தான். சிவா முன்னே சென்று அவனது சட்டையை பிடித்து கட்டிலில் இருந்து அப்படியே தரதரவென தரையில் இழுத்து போட்டான். எழுந்திருடா துரோகி. சிவா ஒரு பயங்கரமான கர்ச்சனை செய்தான். அந்த சத்தத்தில் அரண்மனை சுவர்களே நடுங்கின. அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி அருணின் தாடையில் ஒரு உதைவிட்டான். சடக்! அருணின் தாடை பெயர்ந்தது. வாயிலிருந்து ரத்தம் பீறிட்டு தெரித்தது. மருந்தின் போதையிலும் அவனுக்கு அந்த பயங்கரமான வலி உரைத்தது. அவன் துடித்தபடி தரையில் உருண்டான். 10 ஆண்டுகளாக பைத்தியக்காரனை போல நடித்து என் தட்டிலேயே உண்டு என் குடும்பத்தையே அழிக்க துணிந்தாயா? சிவா மீண்டும் அவனது சட்டையை பிடித்து அந்திரத்தில் தூக்கி தரையில் ஓங்கி அடித்தான். உன் இந்த அசுத்தமான கைகளால் என் கௌரியை தொட்டாயா? அந்த நிரபராதி பெண்ணின் மானத்தை சிதைத்தாயா? அவளது பெற்றோரை கொன்றாயா? உனக்கு மரணத்தை கூட இவ்வளவு எளிதாக நான் தரமாட்டேன். சிவா அருகில் இருந்த ஒரு மர நாற்காலியை எடுத்து அருணின் முதுகில் சரமாரியாக தாக்கத் தொடங்கினான். நாற்காலி சுக்கு நூறாக உடைந்தது. ஆனால் சிவாவின் கோபம் தணியவில்லை. அருண் இப்போது போதையில் இருந்து முழுமையாக தெளிந்து வலியால் அலறி கொண்டிருந்தான். எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் சிவா, என்னை மன்னித்து விடு. இதையெல்லாம் என் அம்மா தான் செய்ய சொன்னாள். அம்மா என்று அவன் கெஞ்சினான். இன்ஸ்பெக்டர் பாண்டி முன்னே வந்து சிவாவை எவ்வளவோ முயன்று பின்னுக்கு இழுத்தார். சிவா, அமைதியாக இருங்கள். சட்டத்தை கையில் எடுக்காதீர்கள். இவன் உயிரோடு இருந்தாலும் சாகும் வரை தூக்கு கயிறை எதிர்பார்த்து வாடி வதங்குவான். அந்த ஆதாரத்தை எங்களிடம் கொடுங்கள். ராதா தன் மொபைலை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தாள். இதற்கிடையில் சிவாவின் அந்த பயங்கரமான அலறல் மற்றும் அடிதடி சத்தத்தால் அரண்மனை முழுவதும் விழித்து கொண்டது. சங்கர் தன் கைத்தடியை ஊன்றியபடி பதற்றத்துடன் ஓடி வந்தார்.
அவருக்கு பின்னால் கல்யாணி அத்தை மற்றும் வேலைக்காரர்களும் திரண்டனர். என்ன நடக்கிறது இங்கே? சிவா, என் மருமகனுக்கு என்ன ஆனது என்று இரத்த வெள்ளத்தில் கிடந்த அருணை பார்த்து அப்பா கத்தினார். கல்யாணி அத்தை அருணை பார்த்ததும் தன் மார்பில் அடித்து கொண்டு முன்னே ஓடினாள். என் ஒரே மகனான இந்த பைத்தியக்காரனையே அடித்தாய்? அட கொடுமைக்காரனே, என்ன நடக்கிறது இங்கே? அவன் ஒரு பைத்தியக்காரன் அல்லவா? அண்ணா பாருங்கள், இந்த ராதாவும் சிவாவும் சேர்ந்து என் மகனின் உயிரை எடுக்க துணிகிறார்கள். இந்த பெண் ஒரு சூனியக்காரி. இவள்தான் என் மகன் மீது ஏதோ பில்லி சூனியம் வைத்திருக்கிறாள் என்று கல்யாணி அத்தை சத்தமாக அழுவது போல நடித்து ராதாவை நோக்கி பாய்ந்தாள். ஆனால் ராதா இன்று யாருக்கும் அஞ்சுபவள் அல்ல. அவள் மிகவும் கூர்மையான பார்வையால் கல்யாணி அத்தையை தடுத்தாள். நாடகத்தை நிறுத்துங்கள் கல்யாணி அத்தை. உங்கள் முகத்திரை இப்போது கிழிந்து விட்டது. உங்கள் மகன் பைத்தியக்காரன் அல்ல, அவன் ஒரு முதல் தர அரக்கன். நீங்கள் அந்த அரக்கனை பெற்றெடுத்த தாய். சங்கர் குழப்பமடைந்தார். ராதா, என்ன பேசுகிறாய் நீ? கல்யாணி என் உடன் பிறந்த தங்கை. அருண் பைத்தியம் என்பது இந்த ஊருக்கே தெரியுமே. சிவா, என்ன நடக்கிறது இங்கே? சிவா நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டு அப்பாவை பார்த்து கனத்த குரலில் சொன்னான். அப்பா, இதுவரை அண்ணாமலை குடும்பத்தின் போலி கௌரவத்திற்காக உங்கள் வீட்டு பெண்களின் உயிரையே பலி கொடுத்தீர்கள். ஆனால் இன்று உண்மையான கௌரவத்தை சந்தி சிரிக்க வைத்தது யார் என்று உங்கள் கண்களாலேயே பாருங்கள். உங்கள் செல்ல மருமகன் பைத்தியக்காரன் இல்லை. அவன் முழு சுயநுழைவோடு தான் இருக்கிறான். கௌரி மீது அநீதி இழைத்தது இவன்தான். என்ன பிதற்றுகிறாய் நீ? அப்பா அதிர்ச்சியில் அப்படியே தரையில் அமர்ந்தார். அவரது கைத்தடி கீழே விழுந்தது. கல்யாணி அத்தை உடனே எச்சிலை விழுங்கிவிட்டு அழுது கொண்டே சொன்னாள். அண்ணா, இந்த சிவாவிற்கு இந்த பெண் ஏதோ வசியம் செய்து விட்டாள். என் மகன் எப்படி அப்படி செய்வான்? அவன் 10 ஆண்டுகளாக பைத்தியமாக இருக்கிறான். இவர்கள் பொய் சொல்கிறார்கள் அண்ணா. இன்ஸ்பெக்டர் பாண்டி முன்னே வந்து மொபைலில் இருந்த பதிவை ஒலிக்க செய்தார். அந்த இருட்டு முற்றத்தில் அருணின் குரலிலேயே அவனது அனைத்து பாவங்களும் ஒவ்வொன்றாக வெளிப்படத் தொடங்கின. கௌரி மீது இழைத்த கொடுமை, ராதாவின் பெற்றோரின் கொலை, அரண்மனை சொத்துக்களை அபகரிக்க தீட்டிய சூழ்ச்சி, இவை அனைத்தும் கல்யாணி அத்தையின் பேச்சை கேட்டு செய்ததாக அவன் ஒப்புக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் சங்கரின் இதயத்தை பிளந்தது. அரண்மனை வேலைக்காரர்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். கல்யாணி அத்தையின் முகம் அப்படியே வெளுத்து போனது. காலடியில் பூமி நழுவுவது போன்ற நிலையில் அவள் நின்றாள். இப்போது அவள் அளவில்லை, மாறாக தன் சதி அம்பலமான பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். பதிவு முடிந்தது. அரண்மனையில் மயான அமைதி நிலவியது. சிவா மிகவும் குளிர்ந்த பார்வையால் கல்யாணி அத்தையை பார்த்து சொன்னான். சொத்தின் மீது கொண்ட ஆசை உங்களை இவ்வளவு பைத்தியமாக்கி விட்டதா? உங்கள் சொந்த சகோதரனின் தட்டிலேயே விஷம் கலந்தீர்களே. 10 ஆண்டுகளாக இந்த அரண்மனையில் ஒரு அரக்கனை வளர்த்து வந்தீர்கள். என் கௌரியை, என் நிரபராதி கௌரியை நடத்தையற்றவள் என்று முத்திரை குத்தி அவளை கொல்ல துணிந்தீர்களே. சங்கரின் கண்கள் கலங்கின. அவரது முகத்தில் பச்சாபதமும் ஆத்திரமும் ஒரு சேர தெரிந்தன. அவர் நடுக்கத்துடன் கல்யாணி அத்தையை நோக்கி கை காட்டினார். கல்யாணி, நீ என் தங்கை என்று சொல்லிக் கொள்ளவே இன்று நான் வெட்கப்படுகிறேன். உனக்கு இந்த அரண்மனையில் புகலிடம் கொடுத்த அதே அண்ணனின் முதுகில் குத்தினாயே. என் பிள்ளைகளின் வாழ்க்கையையே பிணக்காடாக்கி விட்டீர்களே. இன்ஸ்பெக்டர் ஐயா, இந்த 2 பாம்புகளையும் இங்கிருந்து இழுத்து செல்லுங்கள். இவர்களது நிழல் கூட இனி இந்த அரண்மனை மீது விழாதபடி பார்த்து கொள்ளுங்கள். சங்கர் தலையில் கை வைத்து கொண்டு கதறி அழுதார். கல்யாணி அத்தை இப்போது சங்கரின் கால்களை பிடிக்க சென்றாள். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை வீதியில் விட்டு விடாதீர்கள். இனி இப்படி செய்ய மாட்டேன். தொட்டு விடாதீர்கள் சங்கர் ஐயாவை என்று ராதா அவளை அதட்டினாள். நீங்கள் வீதிக்கு வரப்போவதில்லை அத்தை. நீங்கள் நேராக சிறைக்குத்தான் செல்ல போகிறீர்கள். அங்கே உட்கார்ந்து உங்கள் சொத்து கனவுகளை கோட்டையாக கட்டி கொள்ளுங்கள். காவலர்கள் கல்யாணி அத்தைக்கும் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அருணுக்கும் கைவிலங்கு மாட்டினார்கள். அவர்களை தரதரவென இழுத்து சென்று ஜீப்பில் ஏற்றினார்கள். ஜீப்பின் சைரன் சத்தம் அந்த இருட்டில் மறைந்தது. அண்ணாமலை அரண்மனையில் இப்போது ஒரு பயங்கரமான நிசப்தம் நிலவியது. சங்கர் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். தன் அகங்காரத்தாலும் பொய் கௌரவத்தாலும் கௌரியை யமன் வாயில் தள்ளிவிட்டோமே என்ற குற்ற உணர்வு அவரை உள்ளுக்குள் எரித்தது. ராதா ஒரு மூலையில் நின்று வானத்தை பார்த்தாள். அக்கா, அம்மா, உங்களுக்கு நான் நீதியை பெற்று தந்துவிட்டேன். இப்போது உனக்காக காத்திருக்கிறேன் அக்கா. அவளது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. சிவா ராதாவின் தலையில் கை வைத்தான். அவனது கண்களும் கலங்கியிருந்தன.
இப்போது அவனுக்கு ஒரு கடைசி மற்றும் மிக முக்கியமான வேலையை செய்ய வேண்டியிருந்தது. அந்த பயங்கரமான காரிருளில் மறைந்து காரைக்குடி மண்ணில் ஒரு புதிய விடியல் பிறந்தது. அண்ணாமலை அரண்மனையின் மேற்கூரையில் இருந்து இளம் கதிர்கள் முற்றத்தில் விழுந்தன. ஆனால் அங்கிருந்த மனிதர்களின் மனங்களில் மட்டும் இன்னும் ஒரு பயங்கரமான பாரம் சூழ்ந்திருந்தது. அருணையும் கல்யாணி அத்தையையும் போலீசார் அழைத்து சென்ற பிறகு அந்த அரண்மனையில் இருந்த நச்சு காற்று நிரந்தரமாக விலகியது. ஆனால் சங்கர் உள்ளுக்குள் முழுமையாக உடைந்து போனார். எந்த குடும்பத்தின் பொய் கௌரவத்திற்காக தன் உடன் பிறந்த தங்கையை கொண்டாடினாரோ அதே தங்கை முதுகில் குத்திவிட்டாள். எல்லாவற்றையும் விட பெரிய வடு சங்கரின் மனதில் இருந்தது. இந்த 2 பாம்புகளை நம்பி கௌரி போன்ற ஒரு மகா நிரபராதி பெண்ணை இழந்துவிட்டோம் என்று. சங்கர் முற்றத்தில் உள்ள துளசி மரத்திற்கு அருகில் உள்ள ஒரு மரத்தூணில் சாய்ந்து கொண்டு வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அவரது கண்களில் இருந்து வலியும் பச்சாதாப கண்ணீர் நிற்கவே இல்லை. காலை 10 மணி ஆகிவிட்டது. சிவா அரண்மனையில் உள்ள வேலைக்காரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் முக்கிய முற்றத்திற்கு வரவழைத்தான். ராதாவும் ஒரு மூலையில் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். கடந்த இரவில் அவள் வென்ற அந்த போராட்டத்தின் நிம்மதி அவள் முகத்தில் தெரிந்தது. ஆனால் அக்காவை இழந்த துக்கம் இன்னும் அவளது கண்களில் நிழலாடியது. சிவா, எதற்காக அனைவரையும் இங்கே அழைத்தாய் என்று அப்பா மிகவும் தளர்ந்த மற்றும் நடுக்கமான குரலில் கேட்டார். அவரது குரலில் இருந்த அந்த பழைய அதிகாரம் இப்போது முழுமையாக மறைந்திருந்தது. அங்கே ஒரு தோற்றுப்போன களைப்படைந்த தந்தை மட்டுமே நின்றிருந்தார். சிவா மிகவும் அமைதியாக முன்னே வந்து அப்பாவின் கண்களை பார்த்து சொன்னான், அப்பா, கடந்த இரவில் இந்த அரண்மனையின் மிகப்பெரிய பாவம் வெளிச்சத்திற்கு வந்தது. ஆனால் இந்த வீட்டின் மீது இன்னும் ஒரு பாவக்கரை இருக்கிறது. அதை துடைக்காமல் அண்ணாமலை குடும்பத்திற்கு ஒருபோதும் விடுதலை கிடைக்காது. உங்களால் கௌரிக்கு நீதி வழங்க முடியவில்லை. ஆனால் கடவுள் நீதி வழங்கிவிட்டார். இன்று இந்த அரண்மனைக்குள் ஒரு உண்மை நுழையப் போகிறது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் கர்மா பற்றிய உண்மையான புரிதல் ஏற்படும். சிவாவின் வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் குழப்பமடைந்தனர். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. ராதாவும் ஒரு கேள்விக்குறியுடன் சிவாவை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அரண்மனையின் பெரிய மரக்கதவு வழியாக ஒரு வெள்ளை நிற கார் உள்ளே நுழைந்தது. காரின் சக்கரங்கள் முற்றத்தில் உள்ள சிவப்பு மண்ணில் நின்றன. அனைவரது பார்வையும் அந்த காரின் மீதே நிலைத்திருந்தது. காரின் கதவு திறந்தது. முதலில் ஒரு பாதம் கீழே பதிந்தது. காலில் அணிந்திருந்த அந்த சாதாரண வெள்ளி கொலுசு, நீல நிற சேலை மற்றும் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதியுடன் அந்த நபர் காரில் இருந்து வெளியே வந்தாள். அது கௌரி. கௌரி உயிருடன் அரண்மனை முற்றத்தில் நிற்பதை கண்டதும் அங்கிருந்த அனைவரது இதய துடிப்பும் ஒரு நிமிடம் நின்றது. சங்கரின் கையில் இருந்த கைத்தடி கீழே விழுந்தது. வேலைக்காரர்கள் பயத்தில் 2 அடி பின்வாங்கினார்கள். சிலருக்கு இது கௌரியின் ஆவியோ என்று கூட தோன்றியது. ஆனால் அவள் நேரில் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இப்போது பழைய பயம் இல்லை. மாறாக ஒரு தாய்க்குரிய மற்றும் போராட்டங்களை சந்தித்து தெளிந்த ஒரு பொலிவு தெரிந்தது. ராதா நின்ற இடத்திலேயே உறைந்து போனாள். அவளது கண்கள் விரிந்தன. தன் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. மூச்சடக்கி அந்த உருவத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அக்கா! ராதாவின் வாயிலிருந்து ஒரு மெல்லிய நடுக்கமான குரல் வெளிப்பட்டது. கௌரி ராதாவை பார்த்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவள் ராதாவை நோக்கி 2 கைகளையும் விரித்தாள். ராதா என்று கௌரி அழைத்தாள். அந்த சத்தத்தை கேட்டதும் ராதாவிற்குள் ஒரு வேகம் பிறந்தது. அக்கா என்று நெஞ்சை பிளக்கும் ஒரு கூச்சலுடன் ராதா ஒரு பைத்தியத்தை போல ஓடி சென்று கௌரியை இறுக கட்டி அணைத்து கொண்டாள். அந்த 2 சகோதரிகளின் சந்திப்பை கண்டால் கல்லும் கரையும். ராதா கௌரியின் மடியில் முகம் புதைத்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அக்கா, என் அக்கா, நீ உயிரோடு இருக்கிறாய். நீ என்னை விட்டு போய்விட்டாய் என்று நினைத்தேன். என்னை அனாதையாக்கி விட்டு போய்விட்டாய் என்று நினைத்தேன். அக்கா! ராதாவின் கண்ணீர் நிற்கவே இல்லை. ராதா கௌரி உயிருடன் இருப்பதை உறுதி செய்து கொள்ள அவளது முகத்தையும் கைகளையும் பித்து பிடித்தவள் போல தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள். கௌரியும் விம்மி அழுது கொண்டே ராதாவின் தலையை வருடினாள். உன்னை விட்டுவிட்டு நான் எங்கே போவேன்?
அழாதே ராதா, நீ என் சிங்கப்பெண் அல்லவா? நீதானே எனக்கு நீதியை பெற்று தந்தாய். உன்னால் தான் இன்று நான் மீண்டும் இந்த அரண்மனையில் தலை நிமிர்ந்து நிற்கிறேன். சிவா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த காட்சியை கண்டு கண்களை துடைத்து கொண்டான். பிறகு அவன் அப்பாவை நோக்கி திரும்பினான். அப்பா இன்னும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. அவர் பயத்திலும் ஆச்சரியத்திலும் நடுங்கி கொண்டிருந்தார். அப்பா, சிவாவின் குரல் இப்போது அனைவருக்கும் கேட்கும் வகையில் தெளிவாக இருந்தது. அன்று இரவு நீங்கள் என்னிடம் கௌரியை மலை உச்சியில் இருந்து தள்ளிவிட உத்தரவிட்ட போது நான் முதல் முறையாக உங்களுக்கு துரோகம் செய்தேன். நான் அவளை கீழே தள்ளவில்லை. என் மனைவி மீதும் அவளது தூய்மை மீதும் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அவள் எந்த குற்றத்திலும் பங்கெடுக்கவில்லை. மாறாக ஒரு பயங்கரமான சூழ்ச்சிக்கு இரையாகி இருந்தாள். அன்று நான் அவளை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் அருணின் அந்த பயங்கரமான முகம் நமக்கு தெரிந்திருக்காது. மேலும் ஒரு நிரபராதி பெண்ணை கொன்ற பாவத்தை செய்திருப்போம். நான் கௌரியை சென்னையில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்திருந்தேன். ராதா இந்த அரண்மனையில் இருந்து உண்மையான குற்றவாளியை அம்பலப்படுத்தினாள். இதை கேட்டதும் அப்பாவின் காலடியில் பூமி நழுவியது. தனது இருப்பு மற்றும் எண்ணங்களை நினைத்து அவர் வெட்கப்பட்டார். எந்த குடும்பத்தின் போலி கௌரவத்திற்காக ஒரு பெண்ணின் உயிரை எடுக்க துணிந்தாரோ அதே பெண்தான் இன்று அவரது குடும்பத்தை கலக்கத்தில் இருந்து காப்பாற்ற வந்து நிற்கிறாள். அப்பா தள்ளாடியபடி முன்னே வந்தார். அவரது கால்கள் நடுங்கின. அவர் கௌரிக்கு முன்னால் வந்து நின்றார். கௌரி மெல்ல தன் தலையை குனிந்தாள். ஆனால் அவளது கண்களில் அப்பா மீது எந்த கோபமும் இருக்கவில்லை. திடீரென யாருடைய ஒரு சொல்லுக்கு காரைக்குடி மாவட்டமே நடுங்குமோ, எந்த சங்கர் இதுவரை யாரிடமும் தலை வணங்கியதில்லையோ அந்த சங்கர் திடீரென அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து கௌரியின் இரு பாதங்களையும் தன் கைகளால் பற்றி கொண்டார். மாமா, என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? கௌரி திடுக்கிட்டு பின்வாங்கினாள். குனிந்து அவரை தூக்கிவிட முயன்றாள். இல்லை மகளே, என்னை தடுக்காதே. சங்கர் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார். கம்பீரமாக ஒலித்த அவரது குரல் இப்போது ஒரு குழந்தையைப் போல பரிதாபமாக மாறியிருந்தது. இந்த பாவங்களுக்கெல்லாம் நான் பிராயச்சித்தம் தேட வேண்டும். நான் ஒரு மனிதனே அல்ல, ஒரு இரக்கமற்ற அரக்கன் என்பது நிரூபணமாகிவிட்டது. எந்த குடும்பத்தின் 100 ஆண்டு கால கௌரவத்தை பற்றி நான் பெருமைப்பட்டு கொண்டிருந்தேனோ அதே குடும்பத்தில் அருணும் கல்யாணியும் பாம்புகளாக வளர்ந்து கொண்டிருந்தது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு மகா நிரபராதியான பெண்ணை மட்டும் ஒரே நொடியில் குற்றவாளியாக முத்திரை குத்தி யமனின் வாய்க்குள் தள்ளிவிட்டேன். நான் மிகப்பெரிய குற்றவாளி கௌரி. எனது இந்த போலி கௌரவம் என் கண்களை மறைத்து விட்டது. என்னை மன்னித்து விடு மகளே. முடிந்தால் இந்த முதிய தந்தையை மன்னித்து விடு. உன்னை இந்த வீட்டு மருமகளாக கொண்டு வந்துவிட்டு நானே உன்னை கொல்ல துணிந்தேன். எனக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது. சங்கர் தரையில் தலை சாய்த்து அழுது கொண்டிருந்தார். அரண்மனையில் இருந்த ஒவ்வொருவரின் கண்களும் கலங்கின. சிவாவும் அப்பாவின் அந்த நிலையை கண்டு உணர்ச்சி வசப்பட்டான். கௌரி கீழே அமர்ந்து சங்கரின் தோள்களை பிடித்து அவரை மரியாதையுடன் எழுப்பி நிறுத்தினாள். அவளது கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளது முகத்தில் ஒரு முதிர்ச்சியான மற்றும் புரிந்துணர்வு கொண்ட பாவம் தெரிந்தது. மாமா, நீங்கள் இந்த அரண்மனையின் தலைவர், என் தந்தையின் இடத்தில் இருப்பவர். பெரியவர்கள் இப்படி சிறியவர்களின் காலில் விழக்கூடாது என்று கௌரி மிகவும் கனிவுடன் கூறினாள். நீங்கள் செய்ததெல்லாம் குடும்பத்தின் மீதான பற்றினால் செய்ததுதான். உங்கள் நோக்கம் தவறானது அல்ல. வழிகாட்டல் தான் தவறாக போய்விட்டது. தன் தவறை உணர்ந்து அழுபவனின் மனம் நீரை போல தூய்மையானது. உங்கள் மீது என் மனதில் எந்த கோபமும் இல்லை மாமா. நான் உங்களை எப்போதும் மன்னித்து விட்டேன் என்று கூறிக்கொண்டே கௌரி குனிந்து சங்கரின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். சங்கர் நடுக்கத்துடன் அவளை தூக்கி தன் சொந்த மகளைப் போல அணைத்து கொண்டார். என் அண்ணாமலை குடும்பத்தின் உண்மையான மருமகள் நீதான் மகளே. இன்றுதான் இந்த அரண்மனை சாப விமோசனம் பெற்றது. ராதா ஓடி வந்து சிவாவின் கைகளை பற்றி கொண்டாள். அத்தான், என் அக்காவை என்னிடம் மீண்டும் சேர்த்து விட்டீர்கள். உங்கள் கடனை இந்த ஜென்மத்தில் என்னால் தீர்க்கவே முடியாது. சிவா சிரித்தான். கடன் என்னுடையதல்ல ராதா, உன்னுடையது. புலி குகைக்குள் புகுந்து நீ வேட்டையாடியதால் தான் இன்று கௌரி தலை நிமிர்ந்து இங்கே நிற்கிறாள். அண்ணாமலை அரண்மனையில் இன்று உண்மையான தீபாவளி கொண்டாடப்பட்டது. பாவத்தின் குடம் உடைந்தது. பொய் கௌரவத்தின் அகங்காரம் அழிந்தது. ஒரு நிரபராதி மகளின் கண்ணீரால் அந்த முற்றத்தின் மண் இன்று புனிதமானது.
காலம் ஒரு ஓடும் நதியை போல முன்னேறியது. அருணுக்கும் கல்யாணி அத்தைக்கும் அவர்களது கர்மாவின் பலன் கிடைத்தது. அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த பயங்கரமான காரிருள் மறைந்து இப்போது ஓராண்டு கடந்துவிட்டது. காரைக்குடியின் சிவப்பு மண்ணில் கம்பீரமாக நிற்கும் அண்ணாமலை அரண்மனை இப்போது முழுமையாக மாறிவிட்டது. முன்பு அந்த அரண்மனையில் இருந்த அந்த மூச்சு முட்டும் பயம் மற்றும் பொய் கௌரவத்தின் நச்சு காற்று இப்போது நிரந்தரமாக விலகிவிட்டது. அதற்கு பதிலாக அரண்மனையின் மூளை முடுக்கெல்லாம் மகிழ்ச்சி, உற்சாகம் மற்றும் ஒரு புதிய உத்வேகத்தின் காற்று வீசியது. இன்று காலையில் இருந்தே அரண்மனையில் நாதஸ்வர இசை ஒலித்து கொண்டிருந்தது. முற்றத்தில் மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டு சாமந்தி பூ மாலைகளால் அரண்மனை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அரண்மனையின் நடுவே இருந்த துளசி மாடத்திற்கு அருகில் ஒரு தொட்டில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆம், அண்ணாமலை அரண்மனைக்கு ஒரு புதிய உயிரின் வருகை நிகழ்ந்திருந்தது. கௌரி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருந்தாள். அந்த பயங்கரமான சம்பவத்திற்கு பிறகு கௌரி சென்னையிலிருந்து திரும்பிய போது மருத்துவ பரிசோதனையில் ஒரு மிகப்பெரிய ஆறுதலான உண்மை வெளிப்பட்டது. அருணின் அந்த வன்முறை தாக்குதலால் கௌரிக்கு ஏற்பட்ட மன அதிர்ச்சியில் அவளது மாதவிடாய் தள்ளி போயிருந்தது. அதனால்தான் கருவுற்றிருப்பதாக அவள் தவறாக நினைத்திருந்தாள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அப்படி எதுவும் நடக்கவில்லை. அது வெறும் மன ரீதியான பாதிப்பு மற்றும் ஹார்மோன் மாற்றங்களே. உண்மையாகவே சிவாவும் கௌரியும் கடந்த கால துயரங்களை மறந்து தங்களது திருமண வாழ்க்கையை புதிதாக தொடங்கிய போது இறைவனின் ஆசியால் கௌரியின் வயிற்றில் சிவாவின் உண்மையான வாரிசு பிறந்தது. இந்த குழந்தை சிவா மற்றும் கௌரியின் எல்லையற்ற மற்றும் புனிதமான காதலின் அடையாளம். அது மிக அழகான அங்கீகாரம். முற்றத்தில் சங்கர் ஒரு பெரிய மர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். ஆனால் இப்போது அவரது கையில் அந்த பழைய பயத்தை உருவாக்கும் கைத்தடி இல்லை. மாறாக அவரது அந்த செல்ல பேரன் இருந்தான். சங்கர் அந்த சிறுவனை காற்றில் தூக்கி போட்டு கலகலவென சிரித்து கொண்டிருந்தார். கம்பீரமான அதே சமயம் இப்போது மிகவும் கனிவாக மாறியிருந்த அவரது முகத்தை கண்டு அரண்மனையில் இருந்த ஒவ்வொருவரும் நிம்மதி அடைந்தனர். அங்கே சிவா நின்று கொண்டிருந்தான். சிவா இப்போது அண்ணாமலை அரண்மனை மற்றும் அவர்களது மிகப்பெரிய சர்க்கரை ஆலையின் அதிகாரபூர்வ தலைவனாக மாறியிருந்தான். அவனது தலைமையில் ஆலையில் தொழிலாளர்களுக்கு புதிய வசதிகள் கிடைத்தன. சங்கர் அவனை அருகில் அழைத்தார். அவர் தன் பேரனின் தலையை வருடிக்கொண்டே சிவாவை பார்த்து மிகவும் திருப்தியுடன் சொன்னார், சிவா மகனே, நீதான் இந்த குடும்பத்தின் உண்மையான வாரிசு. இந்த தலைவன் வெறும் கற்சுவர்களைத்தான் கௌரவம் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் நீதான் இந்த குடும்பத்திற்கு உண்மையான கௌரவத்தை பெற்று தந்தாய். கௌரி போன்ற லட்சுமியும் ராதா போன்ற வீராங்கனையும் இந்த அரண்மனைக்கு வந்தது நமது பாக்கியம். அதன் பிறகு சங்கர் எழுந்து நின்றார். இன்று அரண்மனைக்கு ஊர் மக்கள் பலரும் ஆலை தொழிலாளர்களும் வந்திருந்தனர். சங்கர் அனைவரையும் நோக்கி தனது கம்பீரமான குரலில் முழங்கினார், ஊர் மக்களே, அன்று அண்ணாமலை அரண்மனையின் சொல்லே சட்டமாக இருந்தது. ஆனால் அந்த சட்டம் ஊனமாக இருந்தது. என் பொய் கௌரவத்திற்காக என் வீட்டு பெண்களின் உயிரையே எடுக்க துணிந்தேன். ஆனால் இன்று இந்த ஊர் அறிய சொல்கிறேன், பெண்ணின் கௌரவம் என்பது வீட்டின் உள்ளே பூட்டி வைக்கப்பட வேண்டிய கண்ணாடி பாத்திரம் அல்ல. பெண்ணின் கண்ணியமே ஒரு உண்மையான குடும்பத்தின் அஸ்திவாரம். இனிமேல் இந்த அண்ணாமலை அரண்மனையிலும் என் காரைக்குடி மண்ணிலும் எந்த பெண்ணுக்கும் மருமகளுக்கும் அநீதி நடக்காது. எவன் ஒருவன் பெண் மீது கை வைக்கிறானோ அவன் எனது மிகப்பெரிய எதிரியாவான். இந்த அரண்மனை இனி என்னுடையது மட்டுமல்ல, என் மருமகள் கௌரிக்கும் மகள் ராதாவிற்கும் உரியது. சங்கரின் இந்த வார்த்தைகளை கேட்டு அரண்மனை முழுவதும் கைதட்டல் சத்தத்தால் அதிர்ந்தது. பழைய துருபிடித்த எண்ணங்கள் மறைந்து இப்போது ஒரு புதிய யுகம் தொடங்கியது. மறுபுறம் சிவா மற்றும் கௌரியின் அலங்கரிக்கப்பட்ட அறையில் ஒரு மிக அழகான மற்றும் அன்பான தருணம் மலர்ந்தது. கௌரி கண்ணாடியின் முன் நின்று குழந்தையை தூங்க வைப்பதற்காக தன் முந்தானையை சரி செய்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இப்போது ஒரு விசித்திரமான பொலிவும் தாய்மையின் திருப்தியும் தெரிந்தது. சிவா மெல்ல பின்னால் வந்து கௌரியை கட்டி அணைத்து கொண்டான். அவன் தன் முகத்தை கௌரியின் தோளில் சாய்த்து கண்ணாடியில் அவளது கண்களை பார்த்தபடி கனிவான குரலில் சொன்னான், கௌரி, இன்று என் அரண்மனை உண்மையான அர்த்தத்தில் செல்வந்தமானது.
நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் இந்த அரண்மனையின் அதிர்ஷ்டமே பிரகாசித்தது. அந்த பயங்கரமான இரவிற்கு பிறகு நம் வாழ்க்கையில் மீண்டும் இவ்வளவு அழகான விடியல் வரும் என்று நான் நினைக்கவே இல்லை. கௌரி சிவாவின் கையின் மேல் தன் கையை வைத்தாள். அவளது கண்கள் கலங்கின. சிவா, அன்று இரவு நீங்கள் என் மீது நம்பிக்கை வைக்காமல் இருந்திருந்தால், அந்த மலை உச்சியில் இருந்து என்னை நீங்கள் காப்பாற்றாமல் இருந்திருந்தால், இன்று இந்த மகிழ்ச்சியை நாம் கண்டிருக்கவே முடியாது. நீங்கள்தான் என் நிஜமான தெய்வம். இந்த குழந்தை, இது நம் காதலுக்கும் நம்பிக்கைக்குமான வெற்றியின் அடையாளம். இல்லை கௌரி என்று அவளை தன் பக்கம் திருப்பிய சிவா அவளது நெற்றியில் முத்தமிட்டான். நீதான் என் பலம். அந்த துயரங்களை சகித்து கொண்டு சாம்பலிலிருந்து மீண்டும் எழுந்து வந்தாய். உண்மையான அர்த்தத்தில் நீதான் இந்த அண்ணாமலை குடும்பத்தின் பலம். இருவரது கண்களில் இருந்தும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு புனிதமான தருணம். அப்போது அறையின் கதவு தட்டப்பட்டது. சிவாவும் கௌரியும் திரும்பி பார்த்தார்கள். வாசலில் ராதா நின்று கொண்டிருந்தாள். அவளது தோளில் ஒரு பெரிய பை இருந்தது. கையில் சென்னையில் ஒரு பெரிய கல்லூரியில் சேர்வதற்கான அட்மிஷன் கடிதம் இருந்தது. ராதா இப்போது பழையபடி அழுதுவடியும் அல்லது பயந்த சுபாவம் கொண்ட பெண் அல்ல. அவளது முகத்தில் அபாரமான தன்னம்பிக்கையும் கல்வியின் மீதான தாகமும் தெரிந்தது. அக்கா, அத்தான், நான் கிளம்புகிறேன் என்று ராதா சிரித்து கொண்டே சொன்னாள். கௌரி ஓடி வந்து ராதாவை இறுக அணைத்து கொண்டாள். ராதா, என் சிங்கப்பெண்ணை, உடம்பை பார்த்துக்கொள். எது என்றாலும் அத்தானுக்கு ஃபோன் செய். சிவா ராதாவின் தலையில் கை வைத்து வாழ்த்தினான். ராதா, நீ இந்த அரண்மனையின் கண்களை திறந்து விட்டாய். இப்போது சென்னைக்கு சென்று நன்றாக படித்து ஒரு பெரிய அதிகாரியாகி வா. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உன்னை பார்த்து பெருமைப்பட வேண்டும். அண்ணாமலை குடும்பத்தின் முழு ஆதரவும் பலமும் உனக்கு பின்னால் இருக்கும். ராதாவின் கண்கள் கலங்கின. அவள் குனிந்து சிவா மற்றும் கௌரியின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். நான் அழுவதற்கு அல்லாத்தான், போராடுவதற்கு உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அக்காவிற்கு நீதி கிடைத்து விட்டது. இனி நான் என் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். ராதா அரண்மனையில் இருந்து வெளியே வந்தபோது சங்கர் அவளை கார் வரை வந்து வழி அனுப்பி வைத்தார். ஒரு விலை உயர்ந்த பேனாவை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். ராதா காரில் ஏறி அமர்ந்து அந்த அரண்மனையை ஒரு முறை திருப்தியுடன் பார்த்தாள். கார் சென்னையை நோக்கி ஒரு புதிய ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணித்தது. சங்கரின் மாறிய குணம், சிவா கௌரியின் மாறாத அன்பு, குழந்தையின் சிரிப்பு மற்றும் ராதாவின் லட்சிய பயணம் என அனைத்தும் சேர்ந்து இந்த கதைக்கு ஒரு இனிமையான மற்றும் முழுமையான முடிவை தந்தன. நண்பர்களே, இந்த கதையில் இருந்து நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செய்தி இதுதான். உண்மை என்பது சூரியனை போன்றது. அதன் மீது பொய் எனும் மேகங்கள் எவ்வளவுதான் சூழ்ந்தாலும் அதை நீண்ட காலத்திற்கு மறைத்து வைக்க முடியாது. பொய் கௌரவத்திற்காகவும் அகங்காரத்திற்காகவும் ஒருபோதும் உங்கள் சொந்த பந்தங்களை பலி கொடுக்காதீர்கள். ஒரு குடும்பத்தின் உண்மையான பலம் சொத்துக்களிலோ அல்லது அதிகாரத்திலோ இல்லை. அது குடும்ப உறுப்பினர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையிலும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பதிலுமே இருக்கிறது. துன்பங்கள் எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் சிவாவை போன்ற நம்பிக்கையும் ராதாவை போன்ற துணிச்சலும் கௌரியை போன்ற சகிப்புத்தன்மையும் இருந்தால் எந்த இருட்டிலிருந்தும் நாம் மகிழ்ச்சியான விடியலை கண்டறிய முடியும். பெண்களை மதியுங்கள், கௌரவியுங்கள். ஏனெனில் எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கேதான் உண்மையான அர்த்தத்தில் இறைவன் குடியிருக்கிறார். நன்றி.